கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இரக்கங்களும் பெருக கடவது என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவன் நம்முடைய வாழ்நாட்களிலே மீண்டும் ஒரு நாளை நம்மை காண செய்த அவருடைய இரக்கத்திற்காக மீண்டுமாக நம்முடைய தலையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்கள் நம்ம ஏறெடுப்போம். இன்னைக்கு நாம் பார்க்க போற பாடம் பஸ்காவை பற்றின பாடமாக இருக்கிறது. சகோதரர் சொல்ல வண்ணமாக பஸ்கா நாட்களின் முக்கியத்துவம். நம்மளுடைய இந்த வாழ்நாளிலே வருடத்திற்கு ஒரு முறை நாம் பஸ்கா அனுசரிப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நாட்களிலே என்னென்ன முக்கியத்துவம் நடைபெறுகிறது என்பதை 3 மாதங்களுக்கு முன்பாகவே நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் அவர்கள் சொன்னார். அவருடைய ரைட்டிங்ஸ்ல என்ன இருக்குன்னா, 3 மாதங்களுக்கு முன்பாகவே நீங்கள் பஸ்காவுக்காக உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் நம்ம அதை ஆயத்தம் பண்ணணும் 3 மாசத்துக்கு முன்பாகவே அப்படின்னா, அதுதான் இன்றைக்கு தலைப்பாக பஸ்கா நாட்களின் முக்கியத்துவம். இந்த நாட்கள்ல நாம வருகின்ற மார்ச் மாதம் 26ஆம் தேதி நாம் என்ன பண்ண போறோம்னா, எல்லாரும் உடன்படிக்கை பண்ணினவர்கள், விசேஷமாக 7 பேர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இந்த 17ஆம் தேதி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. என்ன சொல்லலாம்னா, ஒரு 10 மாசமா காத்து இருக்கிறவர்கள் கூட உண்டு. பேப்டிசம் எடுத்துட்டு நாங்கெல்லாம் அப்படிதான் காத்திருந்தோம், அடுத்த வருஷத்துக்காக காத்திருந்தோம். ஆனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாட்களிலே. ஏன்னா ஜனவரி 17ஆம் தேதி நாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி நம்ம என்ன பண்ண போறோம், பஸ்கா நாட்களிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ள போகிறோம். ஸோ அதற்கான ஆயத்தம் தான் இந்த போன வாரத்திலிருந்து நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த பஸ்காவினுடைய நாட்களிலே நாம் கடந்து செல்கின்றோம். ஒருவேளை இந்த வருடத்திலே ஒரு 12 மாதங்கள் இருக்கும் என்று சொன்னால், அந்த 12 மாதங்களிலே முக்கியமாக பஸ்காவுக்கு முன்னாடி இருக்கிற 3 மாதங்கள் மிக 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 முக்கியமான நாட்களாகும். ஏன் அப்படி நம்ம அதை சொல்லணும்? ஏன் மீதி இருக்கிற மற்ற 8 மாசமோ அல்லது 7 மாசமோ நமக்கு முக்கியம் இல்லையா? அப்படி என்றால் அதை விட என்ன முக்கியம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த பஸ்காவின் நாட்களிலே நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகள், நமக்கு ஏற்படுகின்ற பல இன்னல்கள் மிக மிக அதிகம். இதை நாம் மேற்கொள்வதற்கும், இதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாட்களாக இருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா, ஒவ்வொரு புது சிருஷ்டியும் இந்த நாளுக்காக காத்து கொண்டிருப்பார்களாம். ஒவ்வொரு புது சிருஷ்டியும் இந்த நாளுக்காக. எந்த நாளுக்காக? பஸ்காவின் நாளுக்காக. அது பஸ்கா நாள்னா என்ன? நினைவு கூறுதலின் நாள் இல்லைங்களா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில இந்த ஒட்டுமொத்த உலக ஜனத்துக்காக தன்னையே தியாகம் செய்து மாண்டு போன மனுகுலத்தை மீட்க வந்த இரட்சகர், விசேஷமாக அவருடைய சபை வாய்ப்புக்காக கொடுத்த முதல் உயிர் தியாகம். இதை தான் நாம் என்ன சொல்றோம், நினைவு கூறுதலின் நாள். நாம் அந்த நினைவு கூறுதலை மிக மிக நேர்த்தியாக அதை மட்டும்தான் என்ன பண்ண சொல்லியிருக்கார், கொண்டாடவே சொல்லியிருக்கிறார். இதை இந்த நாள் என்ன பண்ணுங்க, நீங்க நினைவு கூறுதலின் நாளாக இதை அனுசரியுங்கள். மற்ற எந்த பண்டிகைகளும் என்ன சொல்லல, அவர் அனுசரிக்க சொல்லவில்லை. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3 மாசத்துக்கு முன்பாக சொல்லும்போது நாம வருகின்ற மார்ச் மாதம் 26ஆம் தேதி தான் இதை என்ன பண்ண போறோம், நம்ம அனுசரிக்க போறோம். அப்படின்னா நாம 3 மாசத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறோமா? இல்ல, ஒரு 1.5 மாசம் தான் இல்லைங்களா? இன்னையிலிருந்து அடுத்த மாசம்
பிப்ரவரி 1, அதுக்கப்புறம் மார்ச் 26னா கிட்டத்தட்ட எத்தனை மாசம் ஆகுது? ஒரு 1.5 மாசம் தான் நாம் அதை அனுசரிக்க போகிறோம். அதிலேயும் நம்மளுடைய கவனம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. முக்கியமா கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும் சீஷர்களுக்கு இந்த நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள். இன்னும் கொஞ்சம் அப்படி சொல்லணும்னா, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை, ஏன்னா அதை தனியா பிரிச்சு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற புது சிருஷ்டிக்கு, இந்த வார்த்தை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற எல்லாருக்கும், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் இந்த பஸ்காவின் நாட்கள் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவேதான் நாம் இந்த பஸ்காவினுடைய தலைப்பாக, ஒருவேளை எத்தனையோ நிழல் பொருள் இருக்கிறது, நம்ம பார்க்கலாம் வேதாகமத்தில பஸ்காவினுடைய நிழல் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், பார்க்க முடியும் இன்றைய காலகட்டத்தில், அல்லது வேற ஏதாவது ஒரு நிகழ்வை கூட நம்ம பார்க்கலாம். ஏன் முக்கியமா இந்த நாட்களின் முக்கியத்துவத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்? வேற ஏதாவது ஒரு தலைப்புக்குள்ள போயிருக்கலாமே, ஏன் பார்க்கணும்? ஏன் இந்த நாட்களை பத்தி முக்கியமா நம்ம பார்க்கணும்? நாட்களை குறித்து தெரியாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்போ பயணம் செய்யக்கூடாது. இந்த நாட்களை பத்தி ஏன் பார்க்கணும்னா, ரொம்ப முக்கியமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த சம்பவங்கள் அதுல என்ன இருக்கு, மென்ஷன் ஆயிருக்கு. எப்போ? அந்த நாட்களில். இதற்கு முன்னாடி இருந்த நாட்களுக்கும் விசேஷமாக அவர் பஸ்காவுக்கு தயாராக போகும் நாட்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து 33 வருடங்கள் அந்த உலகத்திலே ஊழியம் செய்திருக்கிறார், இஸ்ரவேல் தேசத்திலே. ஆமாவா? ஆனா அந்த 33 வருஷத்தில, ஆமா நினைக்கிறீங்க நீங்க, 3 வருஷம் முக்கியமா ஊழியம் பண்ணியிருக்கிறார், ஞானஸ்தானம் எடுத்து. அந்த 3 வருஷம் ஊழியத்தில அவர் பஸ்கா பண்டிகை கொண்டாடுனது இல்லையா? கொண்டாடலையா? நிறைய பஸ்கா பண்டிகை கொண்டாடினாரா? 3 பஸ்கா பண்டிகைகளை அவர் கொண்டாடி இருக்கிறார். ஆனா விசேஷமாக கிபி 33 நடந்த பஸ்காவை போல ஒரு நிகழ்வு அந்த நாட்கள் அவருக்கு சம்பவித்ததில்லை. அதேதான் சீஷர்களுக்கு கூட, அவரோட கூட எத்தனையோ பஸ்காவை அவர்கள் கொண்டாடி இருந்தாலும் அந்த கிபி 33 நடந்த பஸ்காவை போல ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. கரெக்டா? அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப அந்த நடந்த சம்பவங்கள் என்ன, அந்த நாட்களின் முக்கியத்துவம் என்ன? ஒருவேளை இந்த நாட்களின் முக்கியத்துவத்தை பத்தி நம்ம பார்க்கணும்னா எதற்கு பார்க்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் நடந்த அந்த சம்பவங்கள் முக்கியத்துவம், அதே போல அவருடைய சீஷர்களுக்கு நடந்த சம்பவம் முக்கியத்துவம். இதை மையப்படுத்தி நாம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இதனால பஸ்காவின் நாட்களுடைய முக்கியத்துவம் நமக்கு என்ன பாடத்தை சொல்லித் தரப்போகிறது? எந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? ஏதாவது உங்களுக்கு விளங்குதா? இந்த பஸ்காவின் நாட்களுடைய முக்கியத்துவத்தை நாம பார்க்கிறதுனால நாம் என்ன ஆக போறோம்? நீங்க அப்படியே அமைதியா இருக்கிறத விட கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு பேச ஆரம்பிங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட தான் இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்துவின் பாடுகள்ல பங்கேற்பது மாத்திரமா? இப்போ இந்த நாட்களை பத்தி நாம ஏன் பார்க்கணும்? முதல்ல நம்ம அந்த ஒரு தெளிவுக்கு வந்துருவோம். இன்னைக்கு எத்தனையோ தலைப்புகள் இருக்கும்போது இந்த தலைப்புல, பஸ்காவின் நாட்களின் முக்கியத்துவம் என்ற தலைப்புல நாம ஏன் பார்க்கணும்? என்ன பிரதர்? அந்த நாளுக்கான ஆயத்தம் மட்டும்தானா? பாருங்களேன், இந்த தடம் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ஈஸியா எங்க போயிடலாம், இப்போ பாடத்துக்குள்ள போயிடலாம். இந்த முக்கியத்துவம் என்கின்ற இந்த நாட்களை நாம ஏன் பார்க்கணும்? என்ன அவசியம் பிரதர்?
நமக்கு ஒரு வாழ்க்கை முக்கியத்துவம். அதான் ஏன் பார்க்கணும்ன்ற, ஏன் நான் பார்க்கணும் அதை பாருங்களா. ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் தான் அதுல இருக்கு. நாம் ஏன் அதை பார்க்கணும்? பார்க்கறதுனால எனக்கு என்ன? அதெல்லாம் சரி, அவர் தலை நாம் சரீரம், அதெல்லாம் சரி. நாம் ஏன் பார்க்கணும்? நாம பரிசுத்தப்படுவதற்கும் நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வதற்கும். அதுக்கு தானே பார்க்கிறோம். சும்மா ஏதோ மேம்போக்கா பார்த்துட்டு ஓகே நமக்காக ஒரு சிலுவையில பலியானார், அதுக்கா? அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு நாம ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னா, பஸ்காவில அந்த பாத்திரத்துல பங்கெடுக்க போகிறவர்கள் நாம். ஏதோ சாதாரண நபர் அல்ல. அந்த பாத்திரத்துல பங்கெடுக்க போகிறவர்கள் இந்த பஸ்காவின் நாட்களின் முக்கியத்துவத்துல என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்வதற்கும், அதற்கு மாத்திரமல்ல, என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் தான் இந்த நாட்கள். அப்படின்னா நான் எப்படி என்ன தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும், எப்படி நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொன்னால், அதற்குத்தான் கிறிஸ்துவின் வாழ்க்கையில நடந்த அந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள், அவருக்கு மாத்திரமல்ல சீஷர்களுக்கும் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது, அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லி இருக்கிற ஒரு தகுதியை நாம் என்ன பண்ணிக்கலாம், இப்போ பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தகுதியின் அடிப்படையில நாம் நம்மையே நிதானித்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். இதுக்குத்தான் இந்த நாட்கள் என்ன பண்ண போறோம், நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படின்னா இந்த தகுதிப்படுத்தும் நாட்கள் மட்டும்தானா? இல்ல, நம்மை நாமே நிதானித்து அந்த பாத்திரத்துல பங்கு கொள்வதற்கு, அந்த பாத்திரத்துல பங்கு கொள்வதற்கு நமக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஒரு விஷயம் கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்களேன். அந்த பாத்திரத்துல பங்கு கொள்வதற்கு நமக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்கு முன்னாடி இந்த பாத்திரத்துல பங்கு கொண்டவர்கள், நாங்கள் பங்கு கொண்டுட்டோம், இனிமே கண்டினியூவா என்ன பண்ணுவோம், அதை நாங்க பங்கு கொள்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? முடியுமா? நம்முடைய பாவங்கள், நம்மளுடைய துரோகங்கள், நம்மளுடைய கரை திரை முதலான எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பி பாவத்திற்காக நாம் என்ன பண்ணணும், நம்மை நாமே நிதானித்து அவருடைய பாதத்துல சரண்டர் ஆயிட்டு, தேவனே நீங்க தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும், இந்த பாவத்தை மன்னிக்க கூடிய ஆற்றலும் சக்தியும் உங்ககிட்ட தான் இருக்குன்னு முதல்ல நான் பாவம் செஞ்சிருக்கிறேன்னு ஒத்துக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. நிறைய பேர் என்ன பண்றது இல்லை, நான் பாவம் செஞ்சிருந்தாலும் இருக்கலாம், நான் தெரிந்தும் தெரியாமலும் அப்படின்னு கடந்து போக முடியாது. பாவம் செஞ்சோமா? ஆமாம், நாம செஞ்சிருக்கிறோம். அதை முதல்ல ஒற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அழுது, எதற்கோ அழுது இருக்கிறோம், இதற்காக அழுது மன்றாடி இந்த நாட்களிலே நம்மை நாமே அந்த பாத்திரத்தில் பங்கெடுப்பதற்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமா தகுதிப்படுத்தணும். திடீர்னு ஒரே நாள்ல போயிட்டு தேவனே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றது அல்ல இது. ஒவ்வொரு நாளும் இந்த பஸ்கா நாட்களிலே நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பஸ்காவின் நாட்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்க கொஞ்சம் பாருங்க. ஒருவேளை நாம நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய துரோகங்களை, நம்மளுடைய கரைத்திரை முதலான எல்லாவற்றையும் நாம் கலைத்து அவரிடத்திலே மண்டிட்டு நாம் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு அழுது புலம்பி தேவனே எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மளுடைய பாவத்தை நாம் எப்படி சொல்றது, அப்படியே உதார்த்தமா நான் தான் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டு அதை நாம் என்ன பண்ணணும், கடந்து போக வேண்டும். ஏதோ ஒத்துக்கிட்டங்க அப்படின்னு சொல்றது அல்ல, மனப்பூர்வமாக. நாம கூட சில நேரங்கள்ல சில டாக்குமெண்ட் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க, மனப்பூர்வமாக நான் எழுதி கொடுத்த இந்த பத்திரம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு மனசு. அது போல ஏதோ ஒரு சந்துல ஒரு மூலையில இருந்து கேட்கறது அல்ல மன்னிப்பு, மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்வதுதான். தேவனே நான் மனப்பூர்வமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற ஒரு சரண்டருக்குள்ள நாம் வரும்பொழுது
இந்த நாட்களிலே அது ஒரு முக்கியமான ஒரு நாட்களாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம எல்லாம் சபையா இங்க கூடி இருக்கிறோம் இல்லையா? எல்லாரும் சபையா இருக்கிறோம். இப்போ இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எனக்கே சொல்ற மாதிரி இருக்காது, நமக்கே சொல்ற மாதிரி இருக்காது. இது சபையாக சொல்லுகின்ற பொழுது, ஒரு சபையாக ஆமா நாங்க இப்படி இருக்கணும், நாங்க எங்களுடைய பாவத்தை உணரணும், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய கரை திரை எல்லாத்தையும் நாங்க அப்படின்ற எல்லாம் என்கின்ற ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம வந்துருவோம். ஆனால் சபை சரிதான், எல்லாம் கரெக்டா தான் இருக்குது, நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு தனித்தனி புது சிருஷ்டியும் கிறிஸ்துவின் அடிச்சுவடைகளை உண்மையாக பின்பற்றி நடக்கிற ஒவ்வொரு தனி நபரும் என்ன பண்ணணுமா? ஒவ்வொரு வருடமும் நமக்கு கொடுக்கின்ற இந்த வாய்ப்பை நழுவ விடாம, கொடுத்த வாய்ப்பை என்ன பண்ணணும்? பயன்படுத்தி ஒரு தனிநபர், எப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா, உண்மையான புது சிருஷ்டி அப்படின்னா, புது சிருஷ்டின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, உண்மையான புது சிருஷ்டி ஒருத்தர் இருக்காங்களா? 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 புது சிருஷ்டி ஒருத்தர், உண்மையான புது சிருஷ்டியா? உண்மையான புது சிருஷ்டி நீங்க அனலைன் பண்ணிக்கங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஒரு உண்மையான புது சிருஷ்டி, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்கள் இந்த பஸ்காவின் நாட்களுக்காக தன்னுடைய சிந்தனையே என்ன பண்ணுவாங்க? அவருக்காக ஒப்பு கொடுப்பார்கள். சிந்தனை மாத்திரமல்ல, சிந்தனையோட கூடிய நடத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நான் இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த பஸ்காவின் நாட்களில நான் என்னையே என்ன பண்றேன்னா புடமிட்டு கொண்டு இருக்கிறேன், என்னையே நான் தத்தம் செய்யறேன். யாருக்காக? தேவனுக்காக. கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறேன். நான் என்னையே வருத்தி கொள்கிறேன். நிறைய பேர் இருக்காங்களே வருத்தி கொள்வது, அந்த வருத்தி கொள்வதில்லை, நான் என்னையே நிதானித்து இந்த நாட்களில இருக்கும்பொழுது ஒரு தனிப்பட்ட புது சிருஷ்டி கூட இது என்னவா இருக்கும்? இப்போ இது பொருந்தும். அப்ப சிந்தனை மாத்திரமல்ல, ஏதோ சிந்தனையில நான் புதுப்பிச்சு கொள்ளுகிறேன், என்னை நான் சரி பண்ணிக்கிறேன் சொல்றது மாத்திரமல்ல, சொல்லுகின்ற சிந்தனையை செயலாக்கத்தில கொண்டு வருவதுதான் ஒரு உண்மையான புது சிருஷ்டியினுடைய தாக்கம். அது எங்க கொண்டு வரணும்? சிந்தனையில் இல்ல. அந்த சிந்தனை எங்க வரணும்? இப்போ நடத்தையில, கிரியையில. அது கிரியையில வரும்போதுதான் அது எலிஜிபிள் ஆகுது அந்த நாட்களின் முக்கியத்துவத்துக்கு. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் தேவன் நம்மை வழிநடத்த போகிறார். நீங்க பாத்தீங்கன்னா, வெளியில ஒரு திருவிருந்து என்கின்ற ஒரு ஆராதனை இருக்கும். அதை விட அதனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. ஆனா நமக்கு இது வருடத்திற்கு ஒரு முறைதான் தேவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை இதுல பங்கு கொள்ளணுமா? தேவனே நான் ரொம்ப பாவி, அதனால நான் பங்கு கொள்ள மாட்டேன், இருக்கலாமா? அந்த பாவத்தை நாம் அறிக்கையிட்டு அதில் பங்கு கொள்ள நாம் ஆயத்தம் பண்ணணும். சோ சபையாக மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டிய நாட்கள் தான் இந்த நாட்கள். எந்த நாட்கள்? இந்த பஸ்காவின் நாட்கள். சோ இந்த பஸ்காவின் நாட்கள் நமக்கு அவ்விதமாக காணப்படுகிறதாக இருக்கிறது. சோ நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பஸ்காவின் நாட்கள்ல எவ்வளவு முக்கியம். அது ஒரு எச்சரிப்பின் குரல் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த எச்சரிப்பின் குரல் கேட்கும் போது நம்மளுடைய எல்லா விதமான சிந்தனைகளையும் நாம் ஒருமுகப்படுத்தி இந்த நாள்ல இருந்து இந்த பஸ்காவினுடைய ஒரு பாதையில நாம போகணும். அப்ப இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? நல்லா அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போறோம். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? இந்த நாட்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இது ஒரு அடுத்த ஒரு பாயிண்டாக நம்ம பார்க்கலாம். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? இந்த நாட்கள் எப்படி நாம் இருக்கணும்? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? அடுத்தது இந்த நாட்கள்ல நான் எப்படி இருக்கணும்? என்ன ரொம்ப முக்கியமானது, நம்ம தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப அவசியமா இல்லையா? அவசியம். அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கணும், நம்ம யாருக்கிட்ட தான் போகணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் போகணும். ஏன்?
நாம ஏன் அவர்கிட்ட போகணும்? ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த நாட்கள்ல அவர் தான் அங்க இருந்திருக்கிறார் இல்லைங்களா? அப்புறம் வேற யார்கிட்ட போலாம்? சீஷர்கிட்ட போலாம். 12 சீஷர்கிட்ட போய் கேட்டா அவங்களும் அந்த நாட்கள்ல எப்படிதான் இருந்திருக்காங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு இருந்திருக்காங்க. ஏன் அப்படி? ஏன் அவங்க கிட்ட போய் கேட்கணும்? ஏன் வாழ்ந்திருக்காங்க? அப்படி வாழ்ந்திருக்காங்களா? அப்படின்னா ஏன் அவங்க இன்னொரு பாயிண்ட் இருக்கு அதுல. ஏன் அவங்க கிட்ட போய் கேட்கணும்? ஏன் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் கேட்கணும்? ஏன் சீஷர் கிட்ட போய் கேட்கணும்? இல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு அதான். இப்ப பாருங்களேன், ஒன்னு சொல்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க. இயேசு கிறிஸ்து ஒரு யூதன், 12 சீஷர்களும் ஒரு யூதர்கள். இல்ல பாருங்களேன், ஒரு பாயிண்ட். பஸ்கா யூதர்கள் தான் கொண்டாடுவாங்க, அதனால அவங்களுக்கு தான் தெரியும். நல்ல பாயிண்ட் அது. அதானே? அப்ப பாத்தீங்கன்னா அப்ப யார்கிட்ட தான் போய் கேட்கணும்? பஸ்கா பண்டிகை கொண்டாடினது முக்கியத்துவம் யார்கிட்ட தான் தெரியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்டையும் சீஷர்கிட்டையும் தான் தெரியணும். ஏன் தெரியுமா? கொண்டாடுறது அவங்க தான். ஏன்னா அவங்க 2 பேருமே யூதர்கள். கரெக்ட் தானே? அப்போ அவங்களுக்கு தான் தெரியும் இந்த முக்கியத்துவம் என்னன்னு. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து 3 வருஷம் செய்த ஊழியம், அவரோட கூட இருந்த 12 அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா? அவரும் இவர்களும் பஸ்காவை அனுசரிச்சிருப்பாங்க இல்லையா? இல்லையா? கொண்டாடி இருப்பாங்க, அனுசரிச்சிருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனால் கிபி 33 நடந்த பஸ்கா மாதிரி ரொம்ப வினோதமான ஒரு பஸ்கா, அண்டர்லைன் பண்ணி வைங்க, ரொம்ப வித்தியாசமான பஸ்கா. இதுக்கு முன்னாடி அவங்க கொண்டாடின பஸ்காவுக்கும் கிபி 33 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் கொண்டாடுற அனுசரிக்கிற பஸ்காவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இருக்கா? ரொம்ப வினோதமான ஒரு பஸ்கா அது. அப்படின்னா என்ன நடந்தது? அந்த காலகட்டமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா இது கிறிஸ்துவனுடைய கடைசி பஸ்கா. அவர் சிலுவையில அறையப்பட்ட நாள் எது? கிபி 33 நிசான் மாசம் 14ஆம் தேதி. சோ இது கடைசி. அது மட்டும் இல்ல, அந்த கிபி 33 அந்த பஸ்காவுல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு 2000 வருஷமா அவர் மரிச்சிட்ட பிறகு அதோட அந்த பஸ்காவுடைய இன்ஃபேக்ட் முடிஞ்சிச்சா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ அததான் தாங்கி சுமந்து அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒரு தருணமா இருக்கிறது. ஒருவேளை கிபி 33 அவருடைய பஸ்கா ஒரு வினோதமான பஸ்கா, ஒரு வித்தியாசமான பஸ்காவா இருந்தா கூட, அதுக்கப்புறம் வந்த பரிசுத்தவான்களுக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷமா 6 கால சபை முடிந்து 7ஆம் சபை காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கூட இது ஒரு வினோதமான ஒரு பஸ்கா. ஆமாவா இல்லையா? ஒரு வித்தியாசமான ஒரு பஸ்காவை இப்ப யார் கொடுத்திருக்கிறா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க பதிவு பண்ணியிருக்கிறார். நமக்கு அது ஒரு படிப்பினையாக இருக்கிறது. ஆமாவா? நமக்கு ஒரு பாடம் இல்லையா இது? அந்த பஸ்கா நமக்கு ஒரு பாடம் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கின்ற, நம்மளுடைய தவறுகள், அக்கிரமங்கள், கரை திரை முதல்ல எல்லாவற்றையும் ஒழித்து கட்டுகின்ற ஒரு பஸ்காவாக அது இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு டாபிக்ல பேசினா கூட இந்த பஸ்காவுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்குமான்னா தெரியாது. அப்ப இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒருவேளை இன்னைக்கு சபை கூடுதல்ல ஒருவேளை நம்ம யாராவது கலந்து கொள்ளலைன்னா இந்த நாட்களுடைய முக்கியத்துவம் நமக்கு என்ன ஆயிருக்காது? கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. நம்ம இன்னும் பாடத்துக்குள்ள போக போறோம். இப்போ இந்த நாட்கள் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை வருகின்ற இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அப்படி என்ன, நீங்க உங்களையே என்ன பண்ணிக்கொள்ளுங்க, இப்போ தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன் தனிமைன்னா ஒரு ரூம்ல தனியா இல்லை, உங்களுடைய சிந்தனையில, உங்களுடைய அந்த கிரியையில உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை வருத்திக் கொள்ளுங்கள், தியானம் செய்யுங்கள், மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் 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 மெடிடேட் பண்ணணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனே தோட்டத்துல போய் என்ன பண்ணா தெரியுங்களா? தன்னையே மெடிடேட் பண்ணி, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், இது என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. அவர் என்ன ஆனார்? மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சார். தன்னுடைய அப்பா கிட்ட கேட்கிறார்,
ஒருவேளை எங்கேயாவது தவறு வந்திருக்குமா? அப்படி தவறு வந்துச்சுன்னா என்ன என்ன விட்டுருங்க. ஆனாலும் அது யார் சித்தம் இல்லை, அது உங்க சித்தம். ஒருவேளை நாம நம்ம தனிமைப்படுத்திக்கிறோம். எப்படி? கொரோனா தனிமை அல்ல, இது பஸ்கா தனிமை. ஏன் தெரியுமா? ஏன் ஏன் அந்த நாட்கள் ரொம்ப முக்கியத்துவம். ஏன் இதை திருப்பி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன் தெரியுங்களா? இந்த பாடம் வரப்போது ரொம்ப முக்கியத்துவம். உங்களை தனிமைப்படுத்தணும், உங்களை நிதானிக்கணும். அந்த ஓட்டம் சரியா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். ஏன்னா அது பஸ்காவின் நாட்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதான் சொல்றாரு, வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பாஸ் ஓவர். இது ரொம்ப முக்கியமானது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீஷருக்கும் அந்த கிபி 33 நடந்த பஸ்கா என்ன பஸ்காவா? அது வினோதமான பஸ்கா. அது மட்டும் இல்ல, அந்த பஸ்காவுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு வித்தியாசம் இருந்துச்சு அடுத்த பஸ்காவுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்களுக்கும் இடையே நடந்த வினோதமான பஸ்கா பற்றி பார்க்கலாமா? ஒரு ட்ரையல் உள்ள போய் பார்க்கலாம். பாருங்களேன், கொஞ்சம் கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இஸ்ரவேல் தேசத்திலேயே ஒரு மனுஷன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மிகப்பெரிய வல்லமைகளையும் செய்து வந்த ஒரு நபர். அது யாருன்னா, இஸ்ரவேல் தேசத்திலேயே ஒரு மனுஷன். பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமே. யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். வேற யாரும் என்ன பண்ணலங்க? செய்யல. அற்புதங்கள் அடையாளங்களை செய்து வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க? வந்தாங்களா? வந்தாங்க, சுகமடைந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து எங்க வரப்போறார் என்றத தெரிந்துகிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வனாந்தரத்துக்கு போனாலும் அவங்க எங்க போக ஆரம்பிச்சாங்க? வனாந்தரத்துக்கு போனாங்க. மலைகளுக்கு போனாலும் அவங்க மலைகளுக்கு போனாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த மிகப்பெரிய அற்புதங்கள் ஒரு தனி மனிதன் ஆமாவா செஞ்சாரா இல்லையா? அப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்துல அவரு எவ்வளவு பெரிய ஒரு பாப்புலாரிட்டியா இருந்திருக்கணும். மக்கள் தொடர்பு நாயகன். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க அது மாதிரி? எல்லாரும் இருக்காங்களா? அவர் ஒருவேளை மக்கள் தொடர்பு நாயகனா ஹீரோவா இல்லைன்னா அவர் ஏன் கொலை செய்யணும்? 10ல் 11 என்ன பண்ணிருக்கலாம்? இப்போ அமிச்சிட்டு இருக்கலாமே. நான் ஒரு ஒரு விஷயத்துக்காக வரேன், இந்த பாயிண்ட்டுக்காக. தயவுசெய்து நீங்க கவனமா கேளுங்க. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரா? ஒரு பப்ளிசிட்டி மேன். இந்த தேசமே, அந்த இஸ்ரவேல் தேசமே ஒரு அறிந்த ஒரு நபர் அந்த எருசலேம்ல. கரெக்ட் தானே? அப்படிப்பட்ட ஒரு நபர். அவரோட கூட இருந்த 12 அப்போஸ்தலர்கள் யார்? அற்புதத்தை கண்ணால பார்த்தவங்க. கண்ணால பார்த்தவங்க, அவரை கூட டிராவல் பண்ணவங்க. இருப்பா, அமைதியா இருப்பா, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னவங்க. அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறார். அவரை கூடவே டிராவல் பண்ணி நெருக்கத்தில் இவர் யாரா இருப்பாரோ, இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யறாரப்பா கேட்டவங்க. புரியாதப்ப கூட தனிமையில வந்து, இயேசுவே நீங்க என்ன சொல்றீங்கன்னே எங்களுக்கு புரியல, பிளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டவங்க. யாரா இவங்க? சீஷர்கள். பாருங்க, இவங்களும் என்ன ஆயிருக்கணும்? இப்போ பிரசித்தி பற்றிருக்கணும் இல்லையா? யார் மாதிரி? ஏன்னா பைபிள் வசனம் கூட சொல்லுது, இயேசு கிறிஸ்து அந்நாள் முதல் தொடங்கி உலகமெங்கும் பிரசித்தி பெற்றார். வசனம் இருக்கு, இஸ்ரவேல் தேசமெங்கும் அவர் பிரசித்தி பெற்றிருக்கிறார். அதே போல சீஷர்கள் என்ன இருக்காங்க தெரியுமா? அவங்க பிரசித்தி பெற்றிருக்காங்க. என்ன சொல்லிப்பாங்க? இப்ப இவரு கூட யார் தான்? அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்கப்பா இவங்க. இப்படித்தான் பேதுரு என்ன பண்ணிருக்காங்க? இப்போ அவங்க இவரும் கூட கலீலியா மாதிரி தெரியுதே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மட்டும் இல்ல, கொஞ்சம் அப்படியே வாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றார், என் ராஜ்யத்துல நீங்கள் என்னுடைய சிங்காசனத்துல என்ன பண்ணிருப்பீங்க? உட்கார்ந்து இருப்பீங்க. எதுக்கு தெரியுமா? 12 கோத்திரம், இஸ்ரவேல் கோத்திரத்தை நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் சொன்னாரா? என்ன தாட், என்ன மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க யார் தெரியுமா? 12 கோத்திரத்தை நீங்க சாட்சி,
நியாய தீர்ப்பு பண்ணக்கூடிய சிங்காசனத்துல உட்கார போறீங்க சொன்னாரா? எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? என்ன மனசுக்குள்ள பூரிப்பு, சந்தோஷம் இல்லையா? எப்படி இருந்திருக்கும்? அப்ப அந்த 3.5 வருஷம் அவரா கூட ஊழியம் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும், சந்தோஷம் இருந்திருக்கும், பூரிப்பு இருந்திருக்கும். அடேங்க அப்பா, இருந்திருக்குமா? இருந்துச்சு. இவ்வளெல்லாம் இருந்து 33 பஸ்கா, அந்த கடைசி பஸ்காவில் நடந்த சம்பவம் விடியிருப்பாருங்க. உலகமே, இஸ்ரவேல் எருசலேம் தேசமே பிரசித்தி பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய சீஷர்கள், நீங்க இந்த ராஜ்யத்துல வரும்போது இப்படித்தான் இருப்பீங்கன்னு சொன்ன போது, ஆனா கடைசியா அவர் சொல்றார், அவங்கள பத்தி ஒரு விஷயம் சொல்றார். என்ன விஷயம் சொல்றாருன்னு பார்க்கும்போது, அடுத்த வசனம் ஒரு வசனம் வாசிக்கலாம். சீஷரை பத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன சர்டிபிகேட் தெரியுங்களா? ஒரு அற்புதமான சர்டிபிகேட். வாசிங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. என்ன சொல்றாரு? மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்து இருந்தவர்கள் யாரா? திங்க் பண்ண முடியுதா? இந்த வசனம் திருப்பி நம்ம ரீகால் பண்ண போறோம். இது இப்ப இல்ல, திருப்பி ரீகால் பண்ண போறோம். எவ்வளோ சோதனைகள் எனக்கு வந்துச்சு. அந்த சோதனையில எல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? என் கூடவே நிலைச்சு நின்று இருக்கீங்க. அது யார் தான்? இப்போ நிலைத்து நின்றவர்களில் அது நீங்க தான்ப்பா, நீங்க தான். எப்ப சொல்றாரு? அந்த பந்தி இருக்குமோ சொல், நீங்க தான். எவ்வளவு சோதனை பாருங்களேன். அவரை கல் அடிக்கும் போது என்ன பண்ணாங்க? இப்போ கல் அடிச்சாங்களா? அவர் மறைஞ்சிட்டார். ஆனா யார் இருந்தா? இவங்க இருந்தாங்க. எல்லாரும் திட்டினாங்க, இருந்தாங்களா? இவங்களும் இருந்தாங்க. இவங்களையும் திட்டிருப்பாங்களா? திட்டிருப்பாங்க. இவர் என்ன பரிசேயர்கிட்டையும் போய் ஆயக்காரர்கிட்ட, மன்னிக்கணும், பாவிகள்கிட்டையும் ஆயக்காரர்கிட்ட போய் சாப்பிடுறாருன்னு சொல்லும் போது யார் இருந்திருப்பாங்க? இப்ப சீஷர்களும் இருந்திருப்பாங்க. இப்ப திட்டு யாருக்கும் தான். திங்க் பண்ணி பாருங்க கொஞ்சம். அதான் சொல்றாரு, நீங்க எனக்கு நேரிட்ட சோதனை இல்லை. அப்போ அவர் உங்களுக்கு நேரிட்ட சோதனை பத்தி பேசல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நேரிட்ட சோதனைகள்ல என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்கள் தான். நீங்க தான்ப்பா, நீங்க தான். இப்ப அப்படியே அப்ளை பண்ணுங்க, நமக்கு அப்ளை பண்ணு. கிறிஸ்துவுக்கு நேரிட்ட சோதனைகள்ல நிலைச்சு நிக்கிறவங்க நாம தானா? எத்தனை பேர் ஓடிடலாம், நிக்கலாம்? நாம தானா? வரப்போதே நிக்க முடியுமா? நிக்கலாமா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சிந்தனையோட நம்ம பார்க்கணும். சோ எனக்கு நேரிட்ட சோதனைகள்ல நீங்க தான் ரொம்ப நிலைச்சு நின்று இருக்கீங்க. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை விதமான ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் வந்துச்சு. அது எல்லாத்தையும் நீங்க நின்று காமிச்சிங்க. அவர்கள் வாழ்க்கையில மறக்க முடியுமா? இதெல்லாம் மறக்க முடியுமா? மறக்க முடியாது. ஆனா ஒரு வினோதமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சி தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, சில பகுதிகளை நம்ம பார்க்க போறோம். இப்ப வசன பகுதிகள்ல சில பகுதியை பார்க்க போறோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்த பகுதிகள் தான், ஏற்கனவே படிச்ச பகுதிகள் தான். இருந்தாலும் அந்த பகுதிகள் நாம் என்ன பண்ண போறோம்னா, இந்த பஸ்காவின் நாட்களுக்காக சில முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது என்ன பண்ண போகுது, இப்போ நமக்கு அது கருதப்பட போகிறது. ஸோ நாம கூட இந்த கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட பஸ்காவில் அனுசரிக்க நாம நம்மையே ஒப்பு கொடுத்து நிதானிக்க போகிறோம். நமக்கு வரும் எச்சரிப்பு குரல், ஏதோ ஒரு குரல் கேக்குதா? எச்சரிப்பு குரல். அந்த குரலை நாம ரிசீவ் பண்ணி அந்த குரலோடு நாம ஒத்தி, ஏதோ இந்த பஸ்கா ஒரு ரொட்டீனா, வருஷம் வருஷம் வர்றதுப்பா அப்படின்றது இல்ல. பஸ்கா ரொட்டீனா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இது ரொட்டீன் இல்ல. ஒருவேளை எடுத்திருந்தவங்க உங்களை நீங்க நிதானிச்சு பாருங்க, இது ரொட்டீன் இல்ல. பரவாயில்ல, அடுத்த வருஷம் திருப்பி வரப்போதா, அதுக்கு அடுத்த வருஷம் வரப்போதா, ரொட்டீன் இல்ல. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 2022 ரொட்டீன். அது மாதிரி இல்ல பஸ்கா. இது ரொட்டீன் இல்ல.
ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வேற வேற நிலைகளை கடந்து போவது. ஸோ இது ரொட்டீனாக நினைச்சிடாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில அனுபவங்கள், சில சோதனைகள் உங்களுக்குள்ள என்ன ஆகும், வரும். அதுதான் அந்த பஸ்காவை பத்தி அந்த நிகழ்வுல நம்ம உள்ள போகலாம், வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். பாருங்களேன், ஏற்கனவே இந்த பகுதி நம்ம படிச்சுதான் பஸ்காவை பலியிடத்துக்கு அது வேண்டிய அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அந்த நாள் வருது. அதுக்கு யாரை தான் கூப்பிடுறார்? அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு இடம் நமக்கு தெரியும், அந்த மேல் வீட்டு அறை, அந்த அந்த மேல் வீட்டு அறையில தான் என்ன பண்றாங்க, அவங்க பஸ்காவை ஆயத்தப்படுறாங்க. ஆயத்தப்படுத்தும் போது ஆயத்தப்படுத்துகிற ஒரு நிகழ்வு அங்க நடக்குது, நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், இதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் என்ன நடந்தது? ஓசன்னா தாவீதின் குமாரனே ஓசன்னா சொன்னாங்களா இல்லையா? அப்போ உடனே அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு என்ன வந்துச்சு தெரியுங்களா? இப்போ தாவீதின் குமாரனே ஓசன்னான் சபைக்கு சர்ச்சுக்கு போன உடனே அவருடைய ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு? இப்போ யூதருக்கு ராஜா யார் தான்? இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ராஜ்யம் துவங்கிடுச்சு. அவங்களுக்குள்ள என்ன வந்தாச்சு? இப்போ மிகப்பெரிய ஒரு கம்பீரம் வந்தாச்சு. இப்போ இவர் எல்லாரும் கூட்டு மேல் வீட்டு அறையில அங்க என்ன பண்ணிட்டாரு? இப்போ எல்லாரும் குமிக்கி அங்க இருக்கும்போது இவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு தெரியுங்களா? வேற விஷயம் வந்துருச்சு. வித்தியாசமான ஒரு பஸ்கா. இது மாதிரி கொண்டாடி இருக்காரா? இதுக்கு முன்னாடி இருக்கா பைபிள்ல? இல்ல. பேதுருவே ஒரு இடத்தை பாருங்க. அந்த இடத்தை பத்தி நம்ம அது ஒரு பாடமா கூட என்ன பண்ண போறோம், வரும் காலங்களே நம்ம பார்க்க போறோம். ஸோ அங்க போய் பார்க்கும்போது அவங்க என்ன வந்துருச்சு? இப்போ போன உடனே நான் யார் பெரியவன் வந்துருச்சா? பாருங்களேன், பஸ்காவுக்கு பஸ்கா வித்தியாசம். யார் பெரியவன்? இந்த அவருடைய ராஜ்யத்துல நான் தான் பெரியவனா இருப்பேன் அப்படின்னு ஒண்ணு. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுங்களா? அவங்களுக்கு ஒரு ஒரு பஸ்கா ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கிறார். ஒரு புது வினோதமான அனுபவம், இதுவரையும் பண்ணாத ஒரு அனுபவம். இதுக்கு முன்னாடி நடந்த பஸ்காவில் செய்யாத ஒரு வினோதமான அனுபவத்தை, ஒரு வித்தியாசத்தை அங்க காட்டுறார். இவங்க எல்லாரும் கூட்டி கடைசி தன்னுடைய மரணம் வரப்போது அப்படின்ற ஒரு நிலை வரும்போது, அங்க பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு வரும்போது அவங்க யார் பெரியவன் அப்படின்னு சொல்றாங்க. திராட்சை ரசத்தை பத்தி கூட அங்க பேசுறார். பேசும்போது இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி ஒரு விஷயம் பார்க்கிறார். என்ன பண்றார்? அவருடைய கால்களை அவர் கழுவுறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கால்களை கழுவி என்ன கொடுக்கிறார்? இப்போ ஒரு வினோதமான ஒரு பஸ்கா. எப்ப நீங்க பெரியவனா இருக்கணும்னா முதல்ல நீங்க யாராயிரு? முதல்ல நீ ரொம்ப சின்னவனாயிரு. பாருங்களேன், இன்னைக்கு நாள்ல இந்த பஸ்காவின் நாட்களில் முக்கியத்துவம் என்ன தெரியுமா? நீங்க யாருன்னா பெரியவங்களா இருக்கணுமா? நம்ம என்ன ஆகணும்? இப்போ சிறுவங்களா எல்லாருடைய கால்களையும் இப்போ பேதுருகிட்ட கேட்கிறார். இல்ல என்னுடைய எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, மொத்தத்தையும் கழுவுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நிகழ்வு நடந்ததை நாம இங்க பார்க்கிறோம். இது நடத்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, மேல் வீட்டறையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 சீஷரோட என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ பஸ்காவை அனுசரிக்கிறார். அந்த சீனோட நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப இந்த காட்சி நம்ம உள்ள போக போறோம். இப்போ அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். என்னத்துக்குள்ள பார்க்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. என்ன சொன்னார்? இப்போ என்ன சொல்லிட்டார்? இப்போ இவரை காட்டி கொடுக்க போறாங்களா? ஒரு வினோதமான ஒரு பஸ்கா. என்ன காட்டி கொடுக்கிறவன் இங்க இருக்கிறான். ஒரு துரோகம் நடக்க போகுது. எங்க? நம்ம கூடி இருக்கிறோம். இங்க என்ன காட்டி கொடுக்கிறோம் ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய கை என்னோட கூட என்ன பண்ணிருக்கு? இப்போ பந்தி இருக்கு சொல்றார். இப்படி சொன்ன உடனே அவங்க எப்படி ஆகியிருப்பாங்க? இப்போ ஒரு ஷாக் தூக்கி போடுறார். ஒரு அழகான ஒரு பஸ்கா பண்டிகையை கொண்டாடும் போது இப்ப என்ன கொடுக்கிறார்? இப்போ சீஷர்களுக்கு என்ன வரணும்? இப்போ கவனிங்க, சீஷர்களுக்கு என்ன வரணும்? யாரை காட்டி கொடுக்க போறாங்க? இவர் யாரு? இவரு
இவர் யார் காட்டி கொடுக்க போறா? காட்டி கொடுக்கிற அளவுக்கு யாருக்கு துணிச்சல் இருக்கு? ஆமா தானே? நாம தான் இவரை நம்பி வந்திருக்கோம். இவர ஒரு ராஜ்யத்தை நாம ஏதோ ஒரு பொறுப்பு, ஒரு மினிஸ்டர்ஸ் போஸ்டல் நம்ம வாங்கிக்கலாம்னு வந்தா இவரை யாரோ ஒருத்தர் காட்டி கொடுக்க போறாங்களாமே. யார் காட்டி கொடுக்க போறா? பாருங்களேன், 23ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். பாருங்களேன், என்ன பண்றாங்களா? நம்மில் யார் அப்படி செய்வான். இப்போ என்ன ஆச்சு பாருங்களேன், பஸ்கா வினோதம் ஆயிடுச்சா? அந்த நாட்கள் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவுடைய வினோதமான ஒண்ணு என்ன பண்றாரு? இப்போ அவங்களுக்கு காமிக்கிறார். எப்பா, உங்கள யாரோ ஒருத்தன் துரோகி ஆக போறான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? யாரோ ஒருத்தன் துரோகி ஆக போறான். யாரோ இன்னும் அவனுடைய கை என் கூட இருக்குது. இப்போ இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அப்படியே ப்ரீவியஸ் போலாங்க. எப்படி? என்னுடைய ராஜ்யத்துல, என்னுடைய சிங்காசனத்துல நீங்க 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்க போறீங்கன்னு சொன்னாரே, யாரோ இவரை என்ன பண்ண போறாங்க? இப்போ இங்க காட்டி கொடுக்க போறாங்களா? துரோகம் பண்ண போறாங்களா? வினோதமா இல்லையா இந்த பஸ்கா? அவங்களுக்கு எவ்வளவு ஷாக் ஆயிருக்கும் அவங்களுக்கு. அதான் பாக்குறாங்க, என்ன சொல்றாங்களா? நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? விசாரிக்க என்ன அர்த்தம்? இப்போ எப்படி விசாரிப்பாங்க? நீ தான் காட்டி கொடுக்க போறியா? நீ தான் காட்டி, அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. எப்படி கேட்டிருப்பாங்க? எப்படி கேட்டிருப்பாங்க? விசாரிக்க தொடங்கினார்கள் அப்படின்னா எப்படி? ஏப்பா, யாருப்பா அவரை காட்டி கொடுக்க போறாங்க? பிரதர், சிஸ்டர், யார் அவரை காட்டி கொடுக்க போறாங்க? இப்படி இப்போ என்ன அர்த்தம்? இது ஷேரிங் ஆகுது அங்க. அப்போ இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பஸ்காவுக்கும் இப்ப நடக்கிற பஸ்காவுக்கும் என்ன இருக்கு பாருங்களேன். நாட்கள் எப்படி இருக்கு பாருங்க. சப்ஜெக்ட் முடியும் போது தான் இதனுடைய தாக்கமே உங்களுக்கு புரிய போகுது. சோ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இத மத்தேயுல அவர் கோட் பண்றார். வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். பாருங்களா, அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? பிரசித்தி பெற்றார்கள். இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் போது கூடவே அவர்களும் இருந்தாங்க. கண்ணார பார்த்தாங்க, சந்தோஷமானாங்க, பூரி படைஞ்சாங்க. தான் தான் கிறிஸ்துவோடைய சீஷன் சொல்றதுக்கு பெருமை பாராட்டி இருப்பாங்களா? ஆமா தானே? நீங்க யாருங்க? நீங்க கிறிஸ்துவின் சீஷர்? ஆமாங்க, நாங்க கிறிஸ்து சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்க. ஆனா பஸ்கால கூப்பிட்டு உட்கார வச்சு பந்தியில, நீங்க அவங்கள ஒருத்தர் யாரோ என்ன காட்டி கொடுக்க போறான்னு உடனே அவங்க என்ன ஆனாங்களாம் தெரியுமா? பஸ்காவின் வினோதம் அந்த நாட்கள் அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? துக்கம் அடைந்து. எப்படி ஆனாங்களாம்? துக்கம் அடைஞ்சனா இருக்கு பைபிள்ல. மிகவும் துக்கம் அடைந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய நாட்கள் எப்படி ஆயிடுச்சு? இப்போ பூரிப்பா இருந்த நாட்கள் இப்ப என்னவா மாறிடுச்சு? என்னவா மாறிடுச்சு? மிகவும் துக்கம் அடைஞ்சிட்டாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அப்படியா? மனசுக்குள்ள அவங்களுக்குள்ள இருந்த அந்த சந்தோஷம், பூரிப்பு அப்படி என்னவா மாறிடுச்சு? இப்போ இவரை யாருப்பா காட்டி கொடுக்க போறீங்க இங்க? அதான் நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நீங்க கவனமா கேளுங்க. அப்போ நம்ம பஸ்காவின் நாட்கள்ல விளையாட்டுத்தனமா கேட்டுறாதீங்க. ஏதோ அதுக்கு அந்த மார்ச் 26ஆம் தேதிக்குள்ள வந்துடும், நம்ம டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாம் நினைச்சிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நமக்கு உண்டாக்கும். ஸோ உடன்படிக்கை எடுத்தவங்க ஜாக்கிரதையா கையாளணும். ஏதோ இது ஒரு சடங்காக அல்லாம நாம இந்த ஒரு பாத்திரத்துல பங்கெடுப்பதற்கு அபாத்திரமாய் பங்கெடுத்தா, ஏன்னா வருங்காலங்கள் அதெல்லாம் பார்க்கத்தான் போறோம், அது என்ன நடக்கும் என்பது. ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஸோ இங்க அவர்கள் இந்த நாள்ல ரொம்ப மிகவும் துக்கம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த பஸ்காவுக்கும் இப்ப நடக்கிற பஸ்காவுக்கும் வினோதமா இல்லையா?
வினோதம் தானே. அப்ப என்ன பண்ணாங்க? அவர் அது மட்டும் சொல்லல. 31ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். என்ன சொல்லிட்டாரு இப்போ? இது மாதிரி சொன்னாரா? இப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். நான் தாமா உங்களுக்கு சமாதானம் கொடுக்க போறேன் சொன்னவரு இப்ப எதை சொல்றாரு? இப்போ நீங்கள் இந்த ராத்திரியில நீங்க எல்லாரும் இடறல் அடைய போறீங்க. உங்களில் ஒருவன் உண்மையாக என்கிட்ட இருக்க போறது இல்லை. யாரோ ஒருத்தன் என்கிட்ட உண்மையா இருக்க போறது இல்லை. ஏன் உண்மையா இருக்க போறது இல்லை? அவன் என்ன காட்டி கொடுக்க போறான். இந்த ராத்திரியில நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுங்களா? என் நிமித்தம் நீங்க என்ன ஆக போறீங்க? இடறல் அடைவீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு இப்போ? ஒரு வினோதமான ஒரு பஸ்கா. இதுக்கு முன்னாடி நல்லா பேசுறார். நீங்கள் பணப்பையும் சாமான் பையும் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு போங்கள் சொன்னார். நீங்க போக எங்க தெரியுமா உங்களை அனுப்புறேன்? நான் உங்களை எங்க அனுப்புறேன்? ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறேன். நீங்கள் போய் அங்க என்ன பண்ணுங்க? நீங்க எப்படி இருங்க? பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். உங்களை ஒருத்தன் 1 மைல் நடக்க சொன்னா நீங்க 2 மைல் நடங்க. நிறைய சொல்லி கொடுத்தார். ஆனா இப்ப என்ன சொல்ற? நீங்க இந்த ராத்திரியில என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? எப்படி இருந்திருக்கும்? திங்க் பண்ணி பாருங்க. ஒரு வினோதமான, என்னப்பா இவரு கூட்டு, யாரோ ஒருத்தன் உண்மையா இருக்க போறதில்ல, உங்கள யாரோ ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான் என்னைய, நீங்க என் நிமித்தம் இடர்ல அடைய போறீங்க. இப்போ அந்த பஸ்காவின் நாட்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? மகிழ்ச்சியா? அப்படிங்களா? இடர்ல அடைய போறீங்களா? ரொம்ப சந்தோஷம் ஜீசஸ் அப்படியே சொன்னாங்க. அப்ப எப்படி ஆயிருப்பாங்க? இப்போ பூரிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம். கூடவே இருந்தவங்க இப்ப என்ன ஆனாங்க? இப்போ ஃபுல் லாக். அப்படியே பார்த்திருப்பாங்க ஒருத்தரோட மொத்த மூஞ்சி. பா யோவான், என்னப்பா பேதுரு, என்ன இப்படி? அம்மாவா இல்லையா? ஒருத்தரோட ஒருத்தர் வினோதமான ஒரு பஸ்கா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும் உங்களை. நமக்கு கூட இந்த பஸ்காவின் நாட்கள் எப்படிதான் இருக்கு போது? இப்போ வினோதம்னா வினோதமா இல்ல, அங்க நடந்த மாதிரி இடரல் அடையக்கூடிய ஒரு நிலை வரும். துரோகம் பண்ணக்கூடிய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. புரியுதா? இதெல்லாம் கடந்து நாம போகக்கூடிய ஒரு நாட்கள் தான் இந்த பஸ்காவின் முக்கியத்துவம். ஒரு தனி நபராக நான் என்னை தனிமைப்படுத்திக் கொண்டு, ஒரு தனியாக ஒரு உண்மையான புது சிருஷ்டி, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி, நான் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த வார்த்தை? உண்மையான புது சிருஷ்டி, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நீங்க பாருங்க. நீங்கள் இந்த ராத்திரியில என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். சோ இப்படிதான் ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது ஒரு விஷயத்தை பத்தி அங்க ஓபன் பண்றார். அவங்க அதுக்கப்புறம் வரும்பொழுது ஒரு பலவீனம் அவங்களுக்குள்ள காணப்படுறதை நம்ம பார்க்க முடியுது. அந்த பஸ்காவின் நாட்கள்ல வாசிக்கலாம் ஒரு வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். இப்ப இதை யாரை பத்தி பார்க்க போறோம்? அவர் என்ன சொல்றாரு? இப்போ என்ன சொல்றார் பாருங்களேன். அவருடைய மிகப்பெரிய ஒரு விஷயம், அவர் கேட்கிற ஒரு விஷயம் பாருங்களேன். வாசிக்கலாம் 31ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பாருங்க என்ன சொல்றாருன்னா, சீமோனே, பேதுரை பார்த்து சொல்றார், கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான்
உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்றார். உத்தரவு கேட்டுக்கிட்டான். ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் என்கிட்ட வாங்கியாச்சு. யாருக்கு? எப்போ? இது எப்போ? பஸ்கா நாட்கள்ல. இங்க நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. நமக்கு கூட பஸ்கா நாட்கள்ல சாத்தான் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நம்மளை சோதிப்பான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் பஸ்கா நாட்கள்ல ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும்? ஏன் வாங்கணும்? சரி, ஏன் வாங்குறார் பேதுருக்கு? சாத்தான் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குறார். ஆக்சுவலா இங்க உங்களை அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா பைபிள்? இல்ல, அதான் வசனம் அப்படிதான் இருக்கு. பாருங்களேன், கோதுமை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களைன்னு இருக்கு. ஆக்சுவலா அடுத்த வசனத்துல அவர் பதில் சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வாசிங்க, 32ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பாருங்களேன், நானோ உன் விசுவாசம் அப்படின்னு இப்ப எதெல்லாம் பேசுறாரு? இப்போ இல்ல உன் ஒரு ஒருமையில பேசுறாரு. இப்போ பாருங்களேன், இங்க எப்படி இருக்கு இந்த வசனம்? சாத்தான் உங்களை அப்படின்னு இருக்கு. ஆனா இது உங்களை இல்ல, உன்னை அப்படின்னு அர்த்தம். நீங்க அதை பைபிளை கூட மாத்திக்கலாம். உன்னை பர்டிகுலரா யாருக்கு தான் இது? இப்போ பேதுருக்கு தான். உங்களைன்னா சீஷர், ஒட்டுமொத்த சீஷரை பத்தி அங்க சொல்லல. உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அதனால நான் என்ன தெரியுமா பண்ணேன்? உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக்கிறேன். நீ குணப்பட்ட பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? குணப்பட்ட பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இல்ல, என்ன அர்த்தம்? அவர் விழுந்துருவாருன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? பாருங்களேன், எப்பா பேதுருவே, கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல இப்ப நாம கூட புடைச்சிட்டு இருக்கிறார். தேவன் நம்மளை புடைக்கிறாரா இல்லையா? எப்படி புடைக்கிறார்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது நம்மளை எப்படி புடைக்கிறாரா? சொல்லுங்க, கரெக்ட் தான். நம்மள வெள்ளி பொன்னினால் என்ன பண்றாரு? புடமிடுகிறார் இல்லையா? நம்மள புடமிடுறார், புடைக்கிறார். தேவன் புடைக்கிறதற்கும் சாத்தான் புடைக்கிறதற்கும் என்ன வித்தியாசம்? இப்ப யார் புடைக்கிறா? இப்ப யார் புடைக்கிறா? சாத்தான் புடைக்கிறாராம். ஆனா அங்க தேவன் லேவியின் புத்திரரை என்ன பண்றார்? இப்போ புடைக்கிறார். அப்படின்னா தேவன் புடைக்கிறார்னா எப்படி இருக்கும்? உலகத்துல இருந்த பாவிகளை, துரோகிகளை என்ன பண்ணுவார்? இப்போ உள்ள கொண்டு வருவார். அதான் புடைக்கிறது. கரெக்ட் தானே? சாத்தான் புடைச்சு தேவன் கிட்ட இருக்கிறவங்களை வெளியே கொண்டு போறதுக்கு புடைக்கிறது. வித்தியாசம் இருக்கா பாருங்க. அப்போ இந்த வித்தியாசத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம்? சார்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள. அப்போ தேவன் புடைக்கிறதும் சாத்தான் புடைக்கிறதும் ரொம்ப வித்தியாசம். இந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்ப சொல்றார், நீ குணப்பட்ட பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன வந்துடும்? பலவீனம் வரும், நீ சோர்ந்து போயிடுவ, நீ விழுந்துருவ. ஆனால் நீ குணப்பட்ட பிறகு என்ன பண்ணு? உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. யார் அந்த சகோதரன்? பார்க்க போறோம் பின்னாடி. யார் அந்த சகோதரன்? சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றாரு அவரு? இதுக்கு என்ன பதில் சொல்றாரு? அதுக்கு பதில் அவர் சொல்றாரு, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு என்ன கொடுத்துட்டார்? இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கவனமா கேளுங்க. குழந்தைய வச்சு சிரிச்சு காட்டாதீங்க பிளீஸ். கவனமா பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சிரிக்காதீங்க. இங்கிருந்து எல்லாரும் கவனமா கேட்க வேண்டிய நாட்கள் இது. சோ பாருங்களேன், இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட சொல்றார், பேதுருவே. இப்ப பேதுரு கிட்ட சொல்றாருன்னா யார்கிட்ட சொல்றாரு? இப்போ நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற உடன்படிக்கை எடுத்த அத்தனை பேருக்கிட்டையும் அவர் சொல்லிட்டு இருக்கார், பேதுருவே, சீமோனே சீமோனே, கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதுக்கு சாத்தான் என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டிருக்கான். நான் கொடுத்துட்டேன். ஆனால் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக்கிறேன். நீ குணப்பட்ட பின்பு சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. இப்ப பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்?
ஆக்சுவலா பேதுரு என்ன சொல்லி, ஒரு வித்தியாசமான ஒரு வினோதமான பஸ்கா நடக்குது. இப்ப போய் சொல்லிட்டு இருக்கார். யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காரு? இப்போ எங்க தான் பேசிட்டு இருக்கார்? பஸ்காவில தான். அங்கதான் அவங்க வெளியே வந்த பிறகு பேசிட்டு இருக்கார். அந்த இடத்துல வெளியே வரல, இன்னும் பேசிட்டு இருக்கார். பாத்துக்குப்பா அப்படின்னா, இப்ப பேதுரு, அப்படிங்களா ஆண்டவரே, நான் கட்டாயம் பாத்துக்கிறேன், என்ன நான் சரி பண்ணிக்கிறேன் சொல்லணுமா இல்லையா? இப்ப இந்த எச்சரிக்கையின் குரல் உங்களுக்கும் வருது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை எச்சரிக்கைப்படுத்துங்க. இந்த பஸ்காவின் நாட்கள்ல இந்த முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அவசியமும். உங்களை நீங்க தனிமைப்படுத்துங்க, உங்களை நீங்க திடப்படுத்துங்க. உங்களுடைய பாவம், கரை, திரை முதலானவைகளை நீங்க மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டு தேவனிடத்துல மன்றாடி கெஞ்சி அழுது புலம்புங்க. இந்த நாட்கள் ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா, அட நாங்க பாத்துக்கிறோம். யார மாதிரி? என்ன சொன்னார் பேதுரு? ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தம். இப்ப இப்படிதான் நம்ம கூட சொல்லிட்டு இருக்கோம். ஆட என்னங்க, நாங்க எவ்வளவு வந்தாலும் நாங்க ஜெயிச்சிருவோம். இல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாருன்னா அது என்ன பண்ணிருக்கணும்? இப்போ இந்த இடத்துல என்ன காமிக்குது? இப்போ பேதுரு கிட்ட சொன்ன எச்சரிப்பின் வார்த்தையை பேதுரு என்ன பண்ணிட்டார்? இப்போ கேட்கல. அவர்கிட்ட ஒரு பலவீனம் இருந்துச்சு. என்ன பலவீனம் தெரியுமா? இப்ப நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு பலவீனம். ஒருவேளை உண்மையான புது சிருஷ்டி கிட்ட இல்லாத ஒண்ணு, நான் பர்டிகுலர் பண்ணியிருக்கேன், அதை தனிமைப்படுத்தியிருக்கேன். ஒரு புது சிருஷ்டி கிட்ட இல்லாத ஒண்ணு அது ஒரு சிலர் கிட்ட இருக்கும். பாருங்க, அது என்ன தெரியுமா? பேதுரு கிட்ட இருந்துச்சு ஒரு பலவீனம், செல்ஃப் கான்பிடென்ட், எது சுயநலம். அப்படியே நான் இருந்துருவங்க. திருப்பி அவர் இன்னொரு ரீகால் கொடுக்கிறார். சொன்ன உடனே, சாவிலும் காவலிலும் நான் உம்மை பின்பற்றுவேன், நான் உங்க பின்னாடி வருவேன் சொன்ன உடனே அவர் உடனே அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு, பேதுருவே, சேவல் கூவுறதுக்குள்ள 3 தரம் நீ என்ன மறுதலிப்பா. அடுத்த பாயிண்ட் கொடுக்கிறாரு. இப்ப பேதுரு என்ன பண்ணிருக்கணும்? அப்படியே மண்டிட்டு, ஆண்டவரே என்ன கொஞ்சம் திடப்படுத்துங்க சொல்லணுமா இல்லையா? கான்பிடென்ட். இது யார் சொன்னாங்க தெரியுமா? அவர் மட்டும் சொல்லல. யாரும் சொன்னாங்க தெரியுமா? பைபிள் கோட் பண்ணுது, சீஷர்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க, நாங்க உம்மை பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம கூட ஒரு சிலர் இங்க உட்கார்ந்து இருக்கிற, நம்ம எல்லாம் உடன்படிக்கை எடுத்துருக்கு, நாம கூட என்ன சொல்லி இருக்கிறோம்? இப்போ நாங்க அதெல்லாம் பின்பற்றுவோங்க, வரட்டும் மார்ச் 26ஆம் தேதி நாங்க எப்படி இருக்க போறோம் பார். இல்ல, பலவீனம், அது உங்க பலவீனம். இங்க எச்சரிப்பின் குரல் கேட்டுட்டு இருக்கு. ஒருவேளை இதை நீ உதாசீனப்படுத்திட்டோம்னா, இந்த பலவீனத்துல போய் செல்ஃப் கான்பிடென்ட்ல போய் நிற்கும் போது பொத்துன்னு கீழே விழுந்துரும். விழுந்தாரா? விழுந்தாரா? என்ன ஆனார்? வந்து என்ன பண்ணார்? ஃபேஷன் ஆஃப் த கிரைஸ்ட், அந்த பிக்சர்ல, அந்த படத்துல, நீங்க போய் யாரும் படம் பார்த்துறாதீங்க, அதுல அவர் 3வது முறை மறுதலிக்கும் போது அப்படியே க்ளோஸ் அப்ல காட்டுவான் பாருங்க அந்த பிக்சரை. அப்படி ஜீசஸ் பாப்பாரு. அங்க இருந்து பேதுரு மறுதலிச்சுட்டுனான்னு இப்படி பாப்பாரு. ஜீசஸ் இப்படி இருந்து அப்படியே இப்படி திரும்பி பாப்பார் பாருங்க. அந்த இடம் எப்படி இருக்கும் தெரியுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நாம அப்படி மறுதலிச்சோம்னா நம்ம நிலைமை என்ன? இந்த தான் பஸ்காவின் நாட்கள்ல ரொம்ப முக்கியத்துவம். நமக்கு எச்சரிப்பின் குரல் கேக்குதா? அந்த குரலுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இப்ப நம்மளை சரி செய்து கொள்ளணும். அது சொன்னாரு, உன்னை ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியாச்சு தம்பி. பேதுருவே, சாத்தான் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கு, நான் கொடுத்துட்டேன். உன் விசுவாசம் ஒழிஞ்சு போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக்கிறேன். நீ குணப்படு. குணப்பட்டுருவ. எப்போ? கிருபை. கிருபை இருக்கா? அந்த கிருபையில நீ குணப்பட்டுருவ. அதுக்கப்புறம் நீ யாரை திடப்படுத்து? சகோதரன். இப்ப சொல்லுங்க, அந்த பஸ்காவுடைய பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டு லூக்கா 22:7 வாஸ்தவம், பஸ்கா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வருது, நீங்க போய் என்ன பண்ணுங்க? இப்போ
பஸ்காவை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அடேங்க அப்பா, பஸ்கா வரப்போகுது, மனநிலை எல்லா ஊர்ல இருந்து மொத்த பேரை வரப்போறாங்க, நம்ம சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்ற ஒரு மனநிலை. இப்போ என்ன மனநிலை? இப்போ என்ன மனநிலை? அவர் கேட்ட கேள்வி, அவர் சொன்ன விஷயம், பிரதர் சிஸ்டர் உங்களை நீங்க சரிப்படுத்திக்கங்க சொல்ல அந்த குரல், நீங்க இன்னும் கொஞ்சம், நீங்க பிரதர் இன்னும் கொஞ்சம் பிரதர் சொல்லும் போது அந்த குரல், அட போங்க, அவரை நான் சாவலையும் காவல்ல நான் ரொம்ப பின்பற்றி இருப்பேன், அது எனக்கு தெரியும். அப்படியா? பலவீனம், செல்ஃப் கான்பிடென்ட் இருக்கலாம், தப்பு இல்லை, அவர் என்ன காப்பாத்துவாரு. ஆனா அவர் காப்பாத்தது கூட எப்பத்தான்? அவர் காப்பாத்தது கூட எப்பத்தான்? அவருடைய இரக்கம் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ அதான் சொல்றாரு, கோதுமையை புடைக்கிறது போல சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவரு காவலிலும் சாவில நான் உன்னை பின்பற்றி வருவேன்னு சொல்லிட்ட பிறகு திருப்பி சொல்றாரு. வாசிக்கலாம், லூக்கா 22:34. லூக்கா 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காரு. நீ 3 தரம் என்ன பண்ணுவ? மறுதலிப்ப. சேவல் கூவுறதுக்கு 3 தரம் நீ என்ன மறுதலிப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நீங்க கவனமா கேளுங்க. பின்னாடி ஒரு 3 பேர் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்னன்னு தெரியல. சொன்னீங்களா நாங்க கூட சிரிப்போம். ரொம்ப சீரியஸா சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுவும் பேப்டிசம் எடுத்தவங்க 3 பேர் சிரிக்கிறீங்க. மற்றவங்க யாருன்னா சப்ஜெக்ட் பேசினா அப்படியே போயிடுவாங்க. ஸோ ஒரு எச்சரிப்பு குரல் உங்களுக்கு கேட்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி காலத்தில் நாம் கடந்து வரும், இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அன்புக்குரிய சகோதரரே சகோதரிகளே, கிறிஸ்து கூட அப்படிதான் பேசிக்கிட்டே வந்தார், ஆனா யாரும் கேட்கல. நான் தான் மேசியான்னார், யாருன்னா கேட்டாங்களா? இன்னைக்கு மேசையா வந்தாச்சு, வந்தும் போய் 2ஆம் வருகையிலும் வந்துட்டாரு. இப்போ யாரை தேடிட்டு இருக்காங்க? அவங்க இன்னும் மேசியாவை தேடிக்கிட்டு சவுத்துல போய் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பரிதாப நிலை, அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு கூட என்ன ஆயிடக்கூடாது, வந்துடக்கூடாது. சத்தியம் தெரிஞ்ச நமக்கு கூட இந்த ஒரு பரிதாப நிலைக்குள்ள நாம போயிடக்கூடாது. ஸோ என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், அந்த ரூம்ல என்டர் ஆகும் போது அவங்களுக்கு இருந்த மனநிலை வேற. இப்போ ரூம்ல இருந்து இப்ப என்ன பண்ணணும், அவங்க வெளியே வராங்க, வரும்போது இருக்கிற மனநிலை வேற. இப்ப எப்படி வந்திருப்பாங்க அவங்க? சந்தோஷமாவா? அப்படியே இதெல்லாம் எதெல்லாம் ஓடிட்டு இருக்கு இப்போ அவங்களுக்கு? யாரோ ஒருத்தர் காட்டி கொடுக்க போறாங்களே, யாரா இருக்கும்? என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரே, நான் இருக்கிறேன்னு சொன்னனே, எப்படி ஆச்சு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது இப்ப யாரை கூப்பிடுறாரு தெரியுங்களா? பேதுரு, யாக்கோப்பு, யோவான், இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு கெத்செமனே தோட்டத்துல தனியா ஜெபம் பண்றதுக்கு போறார். நல்லா கவனிக்கிறீங்களா? தனியா ஜெபம் பண்ண போகும்போது அங்க நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்லிட்டு போறார் அவரு? நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்க சோதனைக்கு உட்படாதபடின்னு சொன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்போ தூங்கிட்டாங்க. சோ தூங்கிட்ட பிறகு இப்ப யார்கிட்ட கேட்கிற? 3 பேர் தானே கூட்டு போறார். மீதி 8 பேரை வெளியே விட்டுட்டார். யூதாஸ் எங்க போயிட்டார்? இப்போ காட்டி கொடுக்கறதுக்காக அவர் போயிட்டார். 8 பேர் அந்த கெத்செமனே தோட்டத்தினுடைய துவக்கத்துல நிக்கிறாங்க, அந்த வாசல்ல. கொஞ்சம் உள்ள யார் வந்துட்டா? இப்போ கிறிஸ்துவும் யாக்கோப்பு, பேதுரு, யோவான், இவங்க 3 பேரும் ஜெபம் பண்றதுக்காக அங்க வந்துட்டாங்க. இந்த இடத்துல இவர் சொல்றார், நீங்க விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இவரு போய் ஜெபம் பண்ணிட்டு வரதுக்குள்ள யார் தூங்கிட்டா? இப்போ எப்படி தூங்கிட்டாங்க? பலவீனம், அஜாக்கிரதை,
தூங்கிட்டாங்க. இத பிரதர் ரைட்டிங்ஸ்ல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவங்க ஏன் தூங்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு ரைட்டிங்ல சொல்றாரு. அவங்களுக்கு வந்து மனசோர்வு அதிகமாயிடுச்சாம். யாரோ இவரை காட்டி கொடுக்க போறாங்களே, இவரு சாக போறாரா, இவரு தான் ராஜா நம்ம நினைச்சுமே. பாருங்களேன், எவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்குள்ள கேதரிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை நமக்கு கூட அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன ஆயிடும், இப்போ நமக்கு நம்மள அறியாமலேயே சோர்வு தட்டிடும் நம்மள. அந்த சோர்வால நம்ம என்ன ஆயிடுவோம், கொஞ்சம் லேசா அப்படியே கண்ணு தடுமாறி அப்படியே போயிடும். இப்போ ஒருவேளை தூங்கிட்டு இருக்கவங்க கூட அதனால சோர்வாயிட்டீங்களோ, ஐயோ ஏசு கிறிஸ்து இப்படி எல்லாம் பஸ்கா ஒரு முக்கியமான தடங்க, அதனால தாங்க நாங்க லைட்டா அப்படியே சோர்வாயிட்டு தூங்கிட்டு வந்துறீங்களா பிரதர் சிஸ்டர்? புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தோட முடிவில் தான் ஒரு ஒரு ஹைலைட் பாயிண்ட் இருக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, புரியாது. அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். பாருங்களேன், சீஷர்கள் 12 பேர், 8 பேர் உள்ள வரல, 3 பேர் தான் உள்ள வந்திருக்காங்க. 3 பேர் தான் எங்க இருக்காங்க இப்போ, கிறிஸ்துவோட நீங்க விழிச்சிருங்க அப்படிங்கிறார். இப்ப 3 பேர்கிட்ட சொன்னாரு, சொன்ன உடனே இப்ப யார்கிட்ட வந்து கேட்கணும், அது யார்கிட்ட வந்து கேட்கணும்? வாசிங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40வது வசனம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? பாருங்களேன், நீங்க விழித்திருக்க கூடாதான்னு சொன்னாரு. சொல்லிட்டு அடுத்தது இப்போ அவங்க தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க. தூங்கிட்ட பிறகு அவர் வந்து யார்கிட்ட கேட்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பேதுருவை கண்டு. இப்ப யாரு தான் கேட்கிறாரு அவரு? ஏன் பேதுரு கிட்ட வந்து கேட்கணும்? பாருங்களேன், என்ன சொல்றாருன்னா, அந்த 3 பேர் கூப்பிடல, யோவான், யாக்கோப்பு, பேதுரு வாங்க, ஏன் தூங்கிட்டீங்க கேட்கல. இப்ப யாருக்கு தான் கேட்கிறாரு? பேதுரு தான் கேட்கிறார் கூப்பிட்டு, பேதுருவே நீங்க ஏன் தூங்கிட்டீங்க, நீங்க விழிச்சிருக்க கூடாதா? என்ன சொல்ல வராரு இப்போ? பேதுருவே ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கான், நீ தான் விழிச்சிருக்கணும். சோதனை உனக்கு தான். உன்னை கோதுமை சுலக்கினால் புடைக்கிறது போல என்கிட்ட உத்தரவு கேட்டாச்சு. பாத்தீங்களா, ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துட்டேன், நீ விழிச்சிருக்கணும்பா. இப்ப நம்மளை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? உண்மையான புது சிருஷ்டி, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அனுப்புவார். புரியுதா யாருக்காவது? புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சா? உண்மையான புது சிருஷ்டிக்கு, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அனுப்புவார். அவங்கள பார்த்து சொல்றார், விழித்திருங்கள். ஏன்? நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா? இந்த பஸ்காவின் நாட்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் பர்மிஷன் பேதுரு கிட்ட எதனா வாங்கினாரா? வாங்கினாரா? எப்போ வாங்கினார்? இப்பதான் வாங்கியிருக்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பேதுரு கிட்ட அந்த விஷயத்தை கேட்கிறார். நீங்க என்ன ஆயிட்டீங்க? நீங்க தூங்கிட்டீங்க. பேதுருவே நீங்க தூங்கிட்டீங்க கேட்கிறார். ஸோ அடுத்தது பார்க்கும்போது இப்போ அரெஸ்ட் பண்றதுக்கு யார் வந்துட்டார்? யூதாஸ். அவரோட கூட்டம் வந்தாச்சு. கேட்கிறார், நீங்க என்ன திருடனை பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறீங்க, என்ன பிடிக்க வந்திருக்கிறீங்க? எவ்வளோ டைம் நான் உங்களோட சுத்தி இருந்தேன், என்ன பிடிக்க வரலையா அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு இப்போ உடனே பேதுரு என்ன பண்றாரு தெரியுங்களா? என்ன பண்ணார் பாருங்க. பேதுரு என்ன செய்யறார்? பேதுரை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். மிகப்பெரிய வைராக்கியமானவர், புத்திசாலி. பேதுரை பத்தி ஏன்னா கேள்வி கேட்கறது அவரை மாதிரி ஒரு ஆள் இல்லை. ஒரு அழகா பயங்கரமா, நம்ம நினைக்கிறோம் முட்டாள்தனமா கேள்வி கேட்பார், ஆனா சூப்பரா கேள்வி கேட்பார். அந்த கேள்வி என்ன மாதிரி கேள்வி? அவர் ஒரு சாதாரணமான ஆள் அல்ல. அந்த கேள்வி வந்து நமக்கே எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஒரு முறை அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன மாதிரி பதில்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு
அப்படியா? எல்லாம் இயேசுன்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். டிக்ளேர் பண்றாரு பாருங்க எங்க வந்து. அந்த மீனிங் புரியுதா உங்களுக்கு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எவ்வளவு போல்டு! என்ன மாதிரி தாட் கொடுக்கிறார் பாருங்க. அப்ப சாதாரணமானவரா? புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ அதை மேற்கொள் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவரு என்ன பண்ணார்? கத்தியை எடுத்து மல்குஸ் காதை வெட்டினார். எதுக்கா பயன்படுத்திட்டார் இப்போ கத்திய? ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல என்ன சொன்னார் தெரியுமா? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சரிங்களா? அதெல்லாம் அப்ப அவருக்கு மைண்ட்ல ஓடி இருக்குமா? ஓடி இருக்கும், அப்படியே ரீகால் ஆயிருக்கும். ஆனா பேதுரு என்ன பண்றாருன்னே தெரியல. ஏன்? கத்தி எடுக்கிறாரு, குத்துறாரு, இப்படி போறாரு, அப்படி வராரு, தூங்கிடுறாரு. ஏன்? என்ன அர்த்தம்? முடியல. அவருக்குள்ள செல்ஃப் கான்பிடன்ட் இருந்தா கூட என்ன பண்ண முடியல அவரால. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன இது? என்ன பண்றேன்னே தெரியல. சில நேரங்கள்ல நாம கூட குழப்பங்கள்ல இருக்கும்போது என்ன பண்றேன்னே தெரிய மாட்டேங்குது. ஏதோ நல்லது பண்ற மாதிரியே இருக்குது, ஆனா அது குழப்பத்துல கொண்டு போய் முடிஞ்சிடுது. யார் மாதிரி? இந்த பஸ்காவின் இப்ப பாருங்களேன், நாம ஏன் இந்த பாடத்தை பார்க்கணும்? பாருங்க, ஒரு முதல் கேள்வி அங்க கேட்டுட்டு தான் உள்ள வந்தோம். இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். நாம ஏன் இந்த பாடத்தை பார்க்கணும்? பஸ்காவின் நாட்கள் முக்கியத்துவம் ஏன் பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்னா இதெல்லாம் நடந்திருக்கு. இது மாதிரி நடக்காம எச்சரிப்பையும் பலவீனத்தையும் தூக்கி போட்டு அதை மேற்கொள்வதற்கு தேவன் கொடுக்கிற அந்த எச்சரிப்பு குரல் என்ன பண்ணிக்கோ, ரிசீவ் பண்ணு. இதுக்குதான் இந்த தடங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்கு, எப்பப்பெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அந்த கடைசி பஸ்கா, வினோதமான பஸ்கா, வித்தியாசமான பஸ்காவில் அவர் சொல்றார், நீங்க இது உங்களுக்கு வரும், நீங்க இப்படி இருப்பீங்க, உங்களுக்கு இடர்கள் வரும். சொன்னாரா இல்லையா? இதே தான் இப்ப நமக்கு சொல்லியிருக்கார். வரும். இந்த பஸ்கா நாட்கள்ல நமக்கு நிறைய இடர்கள் வரும், நிறைய சோதனைகள் வரும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? பேதுருவை போல அப்படியே என்ன பண்றதுன்னு முழிக்கணுமா? இந்த நாட்களை கரெக்டா முக்கியத்துவப்படுத்தி அதுல கரெக்டா நம்மை நாமே தனிமைப்படுத்தி கொண்டு மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சோதனை என்ன பண்ணலாம், இப்போ ஈஸியா மேற்கொள்ளலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது ஒரு சுய பலன் அவருக்குள்ள வந்தாச்சு. தான் முடிவு செய்வது எது, நம்ம முடிவு எப்படி போய் முடிய போகுது அப்படின்னு கூட யாருக்கு தெரியல. இப்போ பேதுருக்கு தெரியாம போச்சு. சோ அவர் சித்தத்தின் படி அவர் செய்யாம தேவனுடைய சித்தத்தின்படி அவர் செஞ்சாரா? இப்ப காதை வெட்டுறது அவருடைய வேலையா? ஆனா இவர் தன்னுடைய சித்தத்தை, தான் சூழ்நிலைய தனக்கு சாதகமா என்ன பண்ணிட்டாரு, மாத்திக்கிட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நமக்கு வர சோதனையில கூட நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், இப்போ நம்மளுடைய சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த சோதனையை மாத்திப்போம். மாத்திக்கலாமா? மாத்திக்கலாமா? மாத்திக்க கூடாது. தேவனுடைய சித்தத்திற்கு அதை ஒப்பு கொடுக்கணும். ரொம்ப முக்கியமா அதை ஒப்பு கொடுக்கும் போது தான் அங்க ஒரு விஷயம் நம்ம நடக்கிறத பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ பேதுரு ஏன் தூங்கினார்? ஏன் காதை வெட்டினார்? ஏன் இப்படி செய்தார்? நீங்க இன்னைக்கு நைட்டுக்கு இடரல் ஆவீங்கன்னு சொன்னார். ரெண்டாவது, ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இருக்கிறார். சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே நீ 3 தடவை மறுதலிப்பன்னு சொன்னார். இது எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இப்போ டெம்டேஷன் யாருக்கு வந்துருச்சு? இப்போ இப்ப இதே டெம்டேஷனுக்குள்ள யார் உட்கார்ந்து இருக்கிறது? நாம. ஏன்? நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க இடரல் அடைய போறீங்க பிரதர். இது கடைசி பஸ்கா கூட இருக்கலாம். நமக்கு புரிஞ்சுக்குங்க நான் சொல்ற வார்த்தைய. இது நமக்கு கடைசி பஸ்காவா கூட இருக்கலாம். அடுத்த வருஷம் பஸ்காவுக்கு நாம இருப்போமா, அல்லது தேவன் கிட்ட நம்ம போய் சேர்ந்துருவோமா? சபையா ஆயிடுவோமா, அல்லது செகண்ட் டெத்துக்கு போயிடுவோமா?
அல்லது வேற ஏதாவது வாய்ப்புக்குள்ள போய் சேருவோமான்னு தெரியாது. தெரியுமா யாருக்காவது? யாராவது அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? தெரியாது. ஒருவேளை இந்த பஸ்காவை நம்ம கொண்டாட முடியுமா? அதுக்குத்தான் இந்த நாட்கள். தேவனே, நான் கொண்டாடி ஆகணும். உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் பானம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க. அது மிஸ் ஆயிட போகுது. அதுக்கு தான் இந்த முக்கியமான நாட்கள். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 26:56 வசனம் கூட வாசிக்கலாம். வாசிங்க. மத்தேயு 26:56 வசனம். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இப்ப என்ன நடந்தது? அடுத்த சம்பவம். இப்ப என்ன நடந்தது பாருங்களேன். முன்னாடி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி வசனம் 55 வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க கல்லர்களை பிடிக்கிறது போல நீங்க என்ன பிடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, நான் இங்க தானே இருக்கேன் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு, ஆகிலும் தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறபடி வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது என்ன பண்ணாங்களாம்? யாரா? சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னார் பாருங்க, வசனம் படிக்கலாம். நான் உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படி சொன்னார்கள். புரியுதா? இப்போ இவங்களுடைய வார்த்தை என்ன? இப்போ நீங்க என்ன மறுதலிச்சிருவீங்கப்பா அப்படின்னா அவங்க சொன்னார். பேதுரு சொல்றார் பர்டிகுலரா, நான் உம்மோடே. மரிக்கிறதுன்னு சொன்னா கூட நமக்கு அது ஒரு ஸ்லாங்கே தப்பா இருக்கு. நான் உம்ம கூடவே சாகிறதா இருந்தா கூட நான் யார் தெரியுமா? சாகரடி, ஆனா மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு பேதுரு மட்டும் சொல்லல. யார் சொன்னாங்களா? எல்லாரும் சொன்னாங்களாம். ஆனா அந்த வசனம் சொல்லுது, அவரை பிடித்த மாத்திரத்துல எல்லாரும் ஓடி போனார்கள். எல்லாரும்னா யாரு? சீஷர். அன்புக்குரிய சகோதர சகோதரி, என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? இப்ப எல்லாரும் ஓடி போயிட்டார்கள். இங்க எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். நீங்க சாவர சூழ்நிலை வந்தா கூட நாங்க உங்க கூட தான் இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ உங்களை நீங்க கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. நாம ஓடி போறோமா? இல்ல இந்த சோதனையில வாங்கின ஸ்பெஷல் பர்மிஷனை நாம கொடுங்க தேவனே, ஸ்பெஷல் பர்மிஷன் நான் பாத்துக்கிறேன் அப்படியா? தேவனே, அதை மேற்கொள்வதற்கு உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை அப்படி சொல்ல போறோமா? நம்ம எந்த ரூட்டை கையாள போறோம்? இப்ப ஓடி போறதா நம்மளுடைய ஒர்க்? பாருங்களேன், இப்ப எவ்வளவு அழகா சொன்னார் அவரு. ஆனா என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? சீஷர்கள் என்ன ஆகல? இதைத்தான் அங்க சொன்னாரு, பேதுருவே, நீங்க விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்கப்பா. நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க விழிப்பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு ஒரு பலவீனம் வரப்போகுது. ஏன்னா இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆயிருக்கு? இப்போ தெரியும் அவருக்கு. சொல்றாரு, இன்னைக்கு கூட நமக்கு சொல்லிட்டு இருக்கார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புது சிருஷ்டியே, உண்மையான புது சிருஷ்டியே, இந்த பஸ்காவின் நாள்ல உனக்கு சோதனை வரும். வராதெல்லாம் இல்ல, வரும். கண்டிப்பா வரும். வரும்பொழுது நீ உன்னை நிதானித்துக்கொள், உன்னை சரிப்படுத்து. பாருங்களேன், 3 முறை அடுத்த நெக்ஸ்ட் என்ன வருதுன்னா, ஒரு 3 முறை என்ன பண்ணிருக்காங்க? மறுதலிச்சார். தனித்தனி நபர்கள் அவர் கேட்கும் போது கூட என்ன பண்ணிக்கிறார்? கடைசியா 3வது முறை அவரை திட்டார். அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணாரு? மனம் கசந்து அழுதாருன்னு வசனம் இருக்கு. என் மேல நீங்க என் அன்பை விட்டுறாதீங்க அப்படின்னு மனம் கசந்து அழறார். ஆனா இவர் யார் தெரியுமா? இவர் யார்? அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னவர் தான் என்ன சொன்னார் தெரியுமா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னவர் தான் இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னார். இப்போ அந்த பஸ்கா, அந்த நாட்கள் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்போ நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ நமக்கு எப்படி இருக்கு? தேவனே, நீங்க தான் உம்முடைய சித்தத்தை
சித்தத்தின்படி செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி உள்ள வந்திருக்கிறோம். சோதனை நாட்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல வரும்போது பேதுருவை போல நாம என்னங்க உம்ம சித்தம் எங்க சித்தம் இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படியே சொல்ல போறோம். உலகத்திற்கும் உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கும் உலகத்தினுடைய பெருமைகளுக்கும் நாம போய் என்ன ஆயிட்டோம்? இப்போ ஒடுங்கி போயிட்டோம். உலகத்தின் ஆசைகள் நம்ம பக்கம் உள்ள உண்மையான தேவனுடைய சித்தம் எதுன்னு தெரியாம உலக கவலை உலக ஆசை நம்மள என்ன பண்ணியாச்சு? இப்போ மறைச்சு போட்டுடுச்சு. அதுக்குள்ள ஒளிஞ்சின்னு இருக்கிறோம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் என்ன ஆச்சாம்? விழுந்துருச்சு. அவங்க கூட வசனத்தை கேட்டாங்களாம். கேட்டு என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? உலக ஆசை சிற்றின்பங்களை சிக்கி அந்த விதை என்னாச்சாம்? நெருக்கி போட்டுச்சு. அது அப்படியே இப்போ எல்லா சத்தியம் உள்ள இருக்கு, மைண்ட்ல எல்லாம் உள்ள இருக்குது. ஆனா என்ன ஆச்சு? இப்போ உலக கவலை மொத்தம், உலக ஆசை, உலக இச்சை அப்படியே அந்த உண்மையான தெய்வீக சத்தியத்தை மறைச்சு போட்டு அப்படியே நிக்குது. எப்படி ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி நாம உடன்படிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெயர் கிறிஸ்தவனா வாழ்ந்தோமோ, அதே போல இப்போவும் ஒரு பெயர் புது சிருஷ்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உங்களை நிதானித்து பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த எச்சரிப்பின் குரல் உங்களுக்கு கேட்கலையா? பேதுருகிட்ட சொன்னார், பேதுருவே ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்காருப்பா, நீ விழித்திரு பிளீஸ். இருந்தாரா? காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன். எனக்கு மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் உண்மை கூட நான் மறிச்சிருவேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம மறிச்சிட்டு உட்காந்து இருக்கிறோம்? எல்லாரும் செத்து போய் தான் உட்காந்து இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எல்லாரும் சுயத்துக்காக செத்து போய் தான் உட்காந்து இருக்கிறோம். ஆனா இன்னும் சுயம் இருக்கே. அது ஏன் சாகலையா? ஏன் சாகாம போச்சு? இன்னும் உலக ஆசையா, உலக இச்சையா, உலக கவலையா எங்க போச்சு? சோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம அதை ரொம்ப கவனிக்கணும். நம்ம வந்த நோக்கம் வேற, நம்மளுடைய கொள்கை வேற, நம்மளுடைய கோட்பாடு வேற, நம்மளுடைய எதிர்பார்ப்பு வேற, நம்மளுடைய ஓட்டம் வேற. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நேர் ஆப்போசிட்ல நம்ம நின்னுகிட்டு யாரை பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? இப்போ உண்மையாய் ஓடக்கூடிய புது சிருஷ்டியை பார்த்துட்டு நானும் இவரா கூட தான் ஓடுறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? சிந்திச்சு பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன வாய் தான் அவரை திட்டத்துக்கும் மறுதலிக்கவும் சபிக்கவும் தோணுச்சு. இப்பதான் பேதுரு என்ன ஆயிட்டார் தெரியுமா? அப்புறம் போய் மனக்கசந்து அழுதார். அவரோட கிருபை இருந்துச்சு. யாரோட கிருபை? கிறிஸ்துனுடைய கிருபை. அந்த இருந்ததுனால அங்க அவர் குணப்பட்டார்னு பார்க்கிறோம். குணப்பட்டாரா? குணப்பட்டு இருக்கிறார். அடுத்தது பார்க்கலாம். சோ அடுத்து வாசிக்கும் போது வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இப்ப இந்த வசனம் ரீகால் பண்ணியிருக்கிறோமா? இப்ப சொல்லுங்க. எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்கள் தான் அவர் சொல்றாரு. அந்த நீங்கள் இப்ப என்ன ஆனாங்க? எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு யார் நிக்க போறீங்க? 1,44,000 பேர். இன்னும் வாய்ப்பு முடியல. எத்தனை பேர் நிக்க போறோம்? எத்தனை பேர் ஓட போறோம்? நிக்க வந்திருக்கிறோமா? நான் சொல்ற ஓட்டம் நம்மளுடைய புது சிருஷ்டி ஓட்டத்தை பத்தி சொல்லல, பேக் டு த பெவிலியன் பத்தி சொல்றேன். எத்தனை பேர் ஓட போறோம் பின்னாடி? எத்தனை பேர் நின்னு நிலைச்சு சோதனையை மேற்கொண்டு ஜெயிக்க போறோம்? திங்க் பண்ணி பாருங்க.
ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னும் கொஞ்சம் கடந்து வேகமா போலாம். ஸோ பேதுருக்கு பயம், ஒரு பலவீனம் வந்தாச்சு, ஒரு சுயம் இருந்துச்சு, ஒரு தெளிவுள்ள புத்தி இல்லாம போயிடுச்சு, ஒரு அவ்விசுவாசம் வந்துச்சு, ஒரு குழப்பம் வந்துச்சு, ஒரு புத்தி இல்லாத நிலை அவருக்குள்ள வந்துச்சு. ஆனாலும் பலவீனம் வந்தாலும் அவர் ஒரு கிருபைக்குள்ள வந்திருக்கிறார். அதான் சொன்னாரு, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோ நாம சாதாரண ஜனங்கள், பேதுரு ஒரு விசேஷமானவர். தெரியுமா? பேதுரு ஒரு விசேஷமானவர். நாம சாதாரண ஜனம்தான், பேதுரு ஒரு விசேஷமானவர். எப்படி? 12 சீஷர்கள்லயே தண்ணி மேல நடந்தவர் அவர் ஒருத்தர் தான். நான் கூட நடக்கணும் ஆண்டவரே, நான் நடக்கிறேன் சொன்னாரா? பாருங்க பேதுரு. இப்ப நாம எப்படி வந்திருக்கிறோம்? நாங்க கூட நடக்க வந்திருக்கிறோம். வந்தாமா இல்லையா? புது சிருஷ்டி, உண்மையான புது சிருஷ்டி நாம கூட எதுக்கு தான் வந்துக்கிறோம்? இப்போ நடக்கத்தாங்க வந்திருக்கிறோம், நடந்துட்டு இருக்கிறோம், ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, கொஞ்சம் கவனமா நீங்க கேளுங்க. ஒரு விசேஷமான பேதுரு தண்ணி மேல நடத்தார். 12 சீஷர்கள் நடக்க முடியாதவர் அவர். ஒரு தைரியசாலி, கேள்வி கேட்கறதுல புத்திசாலி. ஒருவேளை ஒரு சில பகுதிகளை நம்ம போகும்போது அவரு முந்திரி கொட்டை மாதிரி என்ன பண்ணுவார்? இப்போ கேள்வி கேட்பாருன்னு சொல்றோம், ரொம்ப அர்த்தம் உள்ளதா இருக்கும். வைராக்கியம் உள்ளவர். அந்த வைராக்கியம் உள்ளவர் தான் செல்ஃப் கான்பிடென்ட்ல போயிட்டார். இப்ப நம்ம கூட வைராக்கியம் இருக்கா? ஆனா வைராக்கியம் எப்படி இருக்குன்னு சொல்றார் ரோமர்ல 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, உங்க வைராக்கியம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட வைராக்கியம் இருக்கு, ஆனா அந்த வைராக்கியம் எப்படி இல்லைன்றாரு? அறிவுக்கேற்ற வைராக்கியம். வைராக்கியம் இருக்கு, நம்ம எல்லாம் சபைக்கு வரும். எத்தனை பேருக்கு வைராக்கியம் இல்லை? பேப்டிசம் எடுக்காதவங்க பாருங்க, வைராக்கியம். டிரேவிட் அண்ணன் வைராக்கியத்தோட வந்து உட்காந்து இருக்கிறார், பேப்டிசம் எடுக்கல இன்னும். வைராக்கியம், சண்டேன்னா போய் தான் ஆகணும், ஆனா அந்த வைராக்கியம் எப்படி இல்லை? வேற யாரும் இங்க பேப்டிசம் எடுக்காம உட்காந்துருக்கு? எல்லாருமே பேப்டிசம் எடுத்து தான் உட்காந்துருக்கு. அது பாக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு சிலர்லாம் இங்க அடையாறுல இருந்து வந்துக்கிறவங்களாம் நீங்க வைராக்கியமா அங்க இருந்து காலையில தூங்கி எழுந்து வந்திருக்கீங்க. உங்க வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியமா? மாத்துங்க அதை. இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி வணங்கா கழுத்துள்ளவர்களா நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு? முதலாம் உலகம், 2ஆம் உலகம், 3 வழிகள், இல்ல முடிஞ்சிச்சு. இனி அடுத்தது எதுதான்? அவரோட கூட சேர்றதுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போனா அந்த விசேஷமான சோதனை. இப்ப திங்க் பண்ணி பாருங்களேன், நம்முடைய மூத்த சகோதரர் 3 மாசத்துக்கு முன்னாடியே இதை நீங்க அனுசரிங்கன்னா அதனுடைய வீரியம் என்ன? இப்ப புரியுதுங்களா? 3 மாசத்துக்கு முன்னாடி ஏன் நம்ம இந்த பாதையில நடக்கணும்? இதெல்லாம் சம்பவம் நடந்திருக்கு. இப்போ சீஷர்களுக்கு, கிறிஸ்து அவருக்கும் சம்பவம் நடந்திருக்கு. அவருக்கும் ஒரு புது அனுபவம் தான். என்ன ஆக போறார்? இப்போ தன்னையே ஈடுபலியாக சாக போறார், இஷ்டப்பட்டு மனமுகந்து. சோ இதுதான் அங்க பாக்குறோம். அப்ப கடைசி நாள்ல இயேசு கிறிஸ்துக்கு நடந்ததை நாம தியானிச்சோம், சீஷர்களுக்கு நடந்ததை தியானிச்சோம், அவர் சிலுவையில பேசின வார்த்தைகளை நாம தியானிக்கிறோம், இனிமே தியானிக்க போறோம். அப்படின்னா எதற்கு இதெல்லாம்? இதெல்லாம் எதுக்கு நம்ம ஏன் தியானிக்கணும்? இதெல்லாம் ஏன் இந்த பாதை நமக்கு? ஏன் இந்த பஸ்கா நாட்கள் ரொம்ப முக்கியத்துவம்? ஏன்? அந்த பாத்திரத்துல பங்கு கொள்ள நாம் தகுதி அடைவதற்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். சோ அந்த பாத்திரத்துல நாம பங்கு கொள்ளணும்னா அதற்கு தகுதி அடைய இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாத்திரவான்களாக நாம மாறணும். அதுக்கு தான் நம்மளை இங்க கூப்பிட்டுருக்கிறார். சோ போன பஸ்காவில இருந்து இந்த பஸ்கா வரையும், போன பஸ்கா போச்சு, அதுல இருந்து இந்த பஸ்கா வர்ற வரையும் நாம அக்கிரமம், நம்மளுடைய பாவம், நம்மளுடைய கரை திரை எல்லாவற்றையும் மன்னிப்பு கேட்டு மண்டிட்டு, யார்கிட்ட? தேவன் கிட்ட அழுது புலம்பி, தேவனே என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் இவ்வளவா இருக்கிறது, பாவத்தை நாம செஞ்சேன்னு ஒத்துக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? நிறைய பேர் நான் பாவம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அப்படியே கிராஜுவலா போறது இல்ல. மன்னிப்பு நான் தான் செஞ்சேன்,
நான் தான் இந்த சகோதரனுக்கு விரோதமா, சகோதரிக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன், பாவம் செய்யறேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதுக்கும், நான் தான் செஞ்சேன்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த வித்தியாசத்தை நாம என்ன பண்ணணும்னா நாம சரியா பயன்படுத்திக்கணும். எப்படிப்பட்ட தவறானாலும் நாம என்ன பண்ணணும், அந்த தவற அந்த சிலுவை நிழல்ல, இந்த பாடுகள் வழியாக நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கிறது மட்டும் இல்ல, நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது இல்ல, உணர வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நாம உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் மன்னிப்பு, மன்னிப்பு, கிருபை, கிருபை, கிருபை அப்படின்றத நம்ம என்ன பண்ணியாகணும், இப்போ அந்த பாத்திரத்துல போய் நாம் பங்கு கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பஸ்காவின் நாட்கள்ல எப்படி சீஷர்களுக்கு ஒரு சாதாரண நாட்களாக இல்லையோ, எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பஸ்கா நாட்கள் கூட சாதாரண நாட்களா இல்லையோ, இருந்துச்சா அவருக்கும் சாதாரண நாட்களா அது? சீஷர்களுக்கு சாதாரண நாட்களா அது? ஆமாவா? எப்படி அவர்களுக்கு இல்லையோ, விசேஷமாக இந்த பஸ்காவின் நாட்கள்ல பங்கு கொள்ள போகிற உண்மையான புது சிருஷ்டிக்கு கூட இந்த பஸ்காவின் நாட்கள் எப்படி இருக்காது? சாதாரணமாக இருக்காது. ஒரு டெம்ப்டேஷன் இருக்கும், ஒரு சோதனை இருக்கும். அந்த சோதனை அனுமதிக்க கூடியதுதான். எனக்கு இந்த சோதனையே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றதை தவிர்த்துட்டு, அந்த சோதனையிலே நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம ஜெபம் செய்யணும். அது ரொம்ப முக்கியமான பாதை. அவரோட கூட பாடுபட போகிறவர்கள், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற போகிறவர்கள் சீஷர்கள் மாத்திரம் அல்ல, இப்ப வந்திருக்கிற நாம கூட, நமக்கு கூட பெரிய பெரிய சோதனைகள் இருக்கா இல்லையா? கடந்த மாதம் போல இருக்காது. ஜனவரி மாசம் எப்படி இருந்துச்சு? இது முடிய போகுது. இந்த மாசம் இன்னையோட முடியுது. இந்த மாசம் போல இருக்காது. அடுத்த மாசம் கன்வென்ஷன் ஜாலியா இருந்தோம், ரிசார்ட் போனோம், எல்லாம் ஜாலியா பாப்டிசம் எடுத்தோம், கொண்டாடணும். ஆனா அடுத்த மாசம், நாளைக்கு பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி கடந்த மாதம் போல இருக்காது. இது எச்சரிப்பின் குரல். சீஷர்கள்லாம் கொஞ்சம் பலவீனமா இருந்தாங்க, நாம கூட பலவீனமா இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஆக்சுவலா அது ஸ்பெஷல் பர்மிஷன் சொல்லிட்டு இருக்கீங்களே, இது யாருக்கு இந்த ஸ்பெஷல் பர்மிஷன்? எல்லாருக்குமா? இல்ல பின்னாடி நம்ம வரப்போறோம். இது எல்லாருக்கும் இல்ல இந்த ஸ்பெஷல் பர்மிஷன். புரியுதுங்களா? இங்க பர்டிகுலர் பண்றாரு ஸ்பெஷல் பர்மிஷன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ 3 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணணும்னா நம்ம எந்த ஆயத்த பணிகளை செய்யணும்? உண்மையான மணிகளாக இருக்கக்கூடிய புது சிருஷ்டிக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கும். அவருடைய ஊழியத்துல பங்கு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கும். சொல்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவர் ஊழியத்துல பங்கு கொள்கிறவர்கள், அவருடைய உண்மையான கோதுமை மணி, உண்மையான புது சிருஷ்டி, உண்மையான கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கும். அப்பனா இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? உங்களை நீங்க நிதானிக்கலாமா? யாருக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பஸ்கா நாட்கள் இது சாத்தானுக்கு இல்ல, இது யாருக்கு? ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டனால அவருடைய நாளா இது நம்மளுடைய நாள். நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு விசேஷமான பெட்டிஷன்கள் மேல போனோம். இப்போ கடந்த மாசத்துல உங்களுக்கு இருந்த ஜபங்கள் இந்த மாசத்துல எப்படி இருக்கணும்? இப்போ பெட்டிஷன் ஓவரா இருக்கணும். என்ன பெட்டிஷனா இருக்கணும்? உங்களுடைய பாவ கரைகள், அக்கிரமங்கள், இந்த பெட்டிஷன் அதிகமா இருக்கணும். மன்னிப்பு, 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 கிருபை, 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 இதான் இருக்கணும்.
இப்போ போக போக நம்மை நாம் தனிமைப்படுத்தி கொண்டு, நீங்க தனிமைன்னு சொன்ன உடனே இப்போ இருக்கிற பேண்டமிக் பீரியடு தனிமை நினைச்சுட்டு போறீங்க. அந்த தனிமை இல்லை, மெடிடேஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பிதாவோட தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாரோ, அதே போல நாம கூட என்ன பண்ணணும், இந்த நாட்கள்ல, முக்கியமான நாட்கள்ல நாம நம்மளை தனிமைப்படுத்திக்கணும். ஏன் தெரியுமா? உங்களை புடைக்க போறான் அப்படின்றது பாசிட்டிவா நெகட்டிவா? இப்ப பேதுருக்கு சொன்னார் இல்லையா, பேதுருவே, கோதுமை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாருன்னா அது பேதுருக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? சரி, இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்களுக்கு கூட ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கோம், கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவா இது நெகட்டிவா? பாசிட்டிவ். யாரெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்றீங்க? பாசிட்டிவா நெகட்டிவா? இது பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் இல்லை. ஏன் தெரியுமா? தம்பி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்றது நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? அதை மேற்கொள்ளணும். ஆனா அந்த இடத்துல பேதுரு என்ன ஆயிட்டார்? இப்போ பலவீனம், செல்ஃப் கான்பிடென்ட். நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்தொடர்வேன், மரணமே வந்தா கூட உம்மை மறுதலிக்க மாட்டேன். அப்பா பேதுருவே, நீ விழித்திரு, நீ ஜெபம் பண்ணு சொன்னார். அதுக்கு தான் அந்த விழிப்பு. விழிப்புன்னா என்ன அர்த்தம்? அப்படியே கண்ணு திறந்துக்கினே இருக்கிறது இல்லை, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விழித்திருங்கள். சுய பலத்தில் இல்லை. நம்ம சுய பலத்தில் விழிச்சிருக்க முடியுமா? இப்ப என்ன சொன்னார் அவரு? நீங்க விழித்திரனோடனே அப்படியே கண்ணை திறந்து அப்படியே விழிச்சுக்கிட்டே, அந்த சுய பலன் அல்ல. நம்முடைய சுய பலத்தால ஒண்ணு கூட செய்ய முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சுய பலன் எல்லாம் வீண். நான் செஞ்சிருவேன், நான் மாத்திருவேன், நான் முயற்சி பண்ணுவேன், என்னால முடியும். முடியாது சொன்னார். யார் சொன்னார்? என்ன சொன்னார்? உட்காருங்கப்பா. என்ன சொன்னார் பாருங்களேன், சோதனை வந்துகினே தான் இருக்கு. என்ன சொன்னாரு? நான் மறுதலிக்க மாட்டேன். சுய பலன். கிறிஸ்து சொன்னதை ஆண்டவர் ஏதோ சொல்றாரு. இந்த வார்த்தையை கொஞ்சம் கேட்கலாம். எச்சரிப்பின் குரல் எனக்கு வருது, இதை கொஞ்சம் கேட்கலாமே. என்ன ஆண்டவரை நீங்க சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல வரீங்க? நீங்க கேட்கல. சோ இன்னைக்கும் நம்ம அதை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு எச்சரிப்பின் குரல் நமக்கு தேடி வந்துகிட்டு இருக்கு. நம்மை நாமே நிதானித்து பார்த்து பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கணும். ஸோ அவரு புடைக்க சொல்றது பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் இல்லை. ஸோ எல்லா நாட்களும் சோதனை நாட்கள் தான் வரும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஏன் அவர் பேதுருவை குறிப்பண்றார்? அவர் உயிர்த்தெழுந்த பிறகு, நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இப்ப யார்கிட்ட கூப்பிடுறார்? வாசிக்கலாம் ஒரு வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மார்க் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் அவருடைய சீஷர் இடத்திற்கு பேதுவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் யாரை கூப்பிடுறாரு? இப்போ முன்னாடி யார சொன்னார்? பேதுருவே. பாருங்களேன், சாத்தான் கிட்ட ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டான். பேதுருவே ஏன் தூங்கிட்ட? யாருக்கு தான் கேட்கிறாரு? இப்போ உயிர்த்தெழுந்த பிறகு கூட பேதுரு பழைய கதைக்கு போயிட்டார். எங்க போயிட்டார்? இப்போ ஒரு பழைய தொழில் போயிட்டார். ஆனா அங்க போய் என்ன பண்றாரு? இப்போ அங்க போய் கூட நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் யார்கிட்டையும் அப்புறம் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். இப்ப யார்கிட்ட போய் சொல்ல சொல்றாரு? யார்கிட்டயா? பேதுருகிட்ட. பேதுருகிட்ட சொல்ல சொன்ன உடனே அவங்க போய் யார்கிட்ட சொல்றாங்க? இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஏன் இதை பேதுருகிட்ட சொல்லணும்? பேதுரு வரார், அந்த நிகழ்ச்சிலாம் நமக்கு தெரியும். அங்க அவரு ஓடி வந்து என்ன பண்றாரு? சட்டையை கழட்டி தூக்கி போட்டு எங்க வராரு? இப்போ அந்த கடல்ல குதிச்சு ஓடி வரார். அந்த இடத்துல பிரதர் ரைட் பண்றாரு. அவர் ஒரு கமெண்ட்ரியில் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் தான் போய் கிறிஸ்துவ முதல்ல பார்க்கணும்னு ஓடி வந்தாராம். அந்த ஆவல், நான் தான் ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கணும். இப்ப என்ன புரியுது உங்களுக்கு? இவர் யார் ஆயிட்டார்?
எவ்வளோ விஷயங்கள் அவர் பேசினார் இல்லையா? பேசினார். ஆனா என்ன ஆயிட்டார் இப்போ? ஐயோ, நான் இவ்வளோ பண்ணிட்டேன். வந்திருக்கிறது யார் தான் இப்போ? கிறிஸ்து தான். நான் தான் ஃபர்ஸ்ட் அவரை போய் பார்க்கணும், நான் தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள அவர் வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சார். பார்த்த உடனே கிறிஸ்து அவரை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இப்ப என்ன கேட்கிறார்? இது நம்ம பரிச்சயமான ஒரு வசனம் தான். நீ என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். எந்த அன்பை பத்தி கேட்கிறார்? பீலியா அன்பா, அகாபே அன்பா? எதிர்பார்ப்பில்லாத அன்பு, எதையும் எதிர்பார்க்க கூடாத ஒரு அன்பை பத்தி பேசுறார். ஐயோ, நான் உங்ககிட்ட அன்பா இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படிங்கிறார். அப்ப யார் ஆட்டுக்குட்டி? புதுசா இந்த மந்தைக்கு வரப்போற, அறுவடை செஞ்சு வரப்போறவங்க இல்லையா, அந்த ஆட்டுக்குட்டி. அவங்கள மேய்ப்பியா அப்படின்னு கேட்கிறார். அடுத்த வசனத்துல கேட்கும் போது திருப்பி கேட்கிறார். 2ஆம் தரம் அவர் கேட்கும் போது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றார். இப்ப யார் இங்க ஆடுகள்? புதுசா வரக்கூடிய, அறுவடை செஞ்சு வரக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் மாத்திரம் இல்ல, ஏற்கனவே இருக்கிற ஆடுகள் கூட இருக்கிறாங்க. அவங்கள கூட என்ன பண்ணு, நீ மேய்ப்பியா அப்படின்னு கேட்கிறார். 3ஆம் தரம் கேட்கும் போது அவர் என்ன ஆயிட்டார்? அவர் என்ன ஆனாராம்? அவர் அதை கேட்டபடினாலே துக்கப்பட்டு. ஆக்சுவலா என்ன சொல்ல வரார்? நம்ம என்ன சும்மா யோசிக்கலாம். இப்போ 3 முறை அவர் மறுதலிச்சிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து 3 முறை என்ன பண்ணிருக்கிறாரு? அழகா போட்டு கொடுத்து அப்படியே நம்மளை வந்து குற்றப்படுத்துறாரு. பத்தியா 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 3 முறை. இது வெளியில சொல்றாங்க நிறைய பேர். ஆனா என்ன தெரியுமா சொல்ல வரார்? இங்க என்ன பாயிண்ட் கொடுக்கிறார் தெரியுமா? சகோதரர் ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார். நீ 3 முறை மறுதலிச்சிட்ட, நான் உன்னை 3 முறை என்ன பண்ணிருக்கிறேன்? இப்போ கேட்டுட்டேன் இல்ல. என்ன தெரியுமா சொல்றாரு? ரொம்ப சொன்னார்ல ஒரு வார்த்தை, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நீ என்ன பண்ணு, உனக்காக நான் வேண்டுறேன். அப்புறம் நீ குணப்பட்ட பின்பு. இப்ப கேட்கிறார், குணப்பட்டுட்டியா? 3 முறை மறுதலிச்சிட்ட, நான் உன்னை 3 முறை கேட்கிறேன், இப்ப குணப்பட்டுட்டியா? பேதுருவே, நீ குணப்பட்டியா? இது மீனிங் புரியுதா இப்ப உங்களுக்கு? பேதுருவே, நீ குணப்பட்டுட்டியா? குணப்பட்டிருந்தியானா என் ஆட்டுக்குட்டிகளையும் என் ஆடுகளையும் நீ மேய். பாருங்க என்ன பாயிண்ட் கொடுக்கிறார். நீ குணப்பட்ட பின்பு சகோதரர்களை திடப்படுத்து. ரொம்ப அழகா சொல்றார். அப்ப என்ன பண்ண அவரு? சகோதரர்களை ஒரு சிறப்படுத்தணும். அப்ப குணப்பட்டாரா குணப்படலையான்னு யாருக்கு தெரியணும்? இப்ப கிறிஸ்துவுக்கு தெரியணும். அது யாருக்கும் தெரியணும்? இப்போ பேதுருவுக்கும் தெரியணும். அப்படின்னா பேதுரு என்ன பண்ணார்? இப்போ துக்கம் கொண்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன ஆயிட்டார்? இப்போ குணப்பட்டார். நீங்க எல்லாவற்றையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க. ஐயோ அப்படின்னா எப்படி அழுது இருக்கணும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இது பைபிள் அவ்வளவு ரெக்கார்டு இல்ல, அவ்வளவு அழுது இருக்கணும், தேம்பி தேம்பி அழுது இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளா, அப்படின்னா ஏன் இவரை தேடி தேடி போறார்? ஏன் இவரை தேடி போறார்? ஏன் பேதுருவை தேடி தேடி போறார்? ஏன் தேடி போறார்? ஏன் தெரியுமா தேடுறார்? ராஜ்யத்தின் திறவுகோல், திறவுகோல் அல்ல, திறவுகோல்கள். 2 விதமான சாவிய யார்கிட்ட தான் கொடுத்திருக்காரு? இப்போ பேதுருகிட்ட தான் கொடுத்திருக்காரு. என்ன சாவி? ஒன்னு இரும்பு சாவி, அப்படியா? 2 சாவி. ராஜ்யத்தின் திறவுகோல், ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ற திறவுகோல் 2த்தையும் பேதுருகிட்ட தான் கொடுத்திருக்கிறார். அது சாத்தான் அதுக்கு தான் ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டிருக்கார். ஏன் தெரியுமா? யூதர்களுக்கு ஃபர்ஸ்ட் திறவுகோல் யார் தான்? பேதுரு தான். 2வது திறவுகோல் புறஜாதிகளுக்கு, அடுத்த வர கொர்நேலியுக்கு யார் தான் திறவுகோல்?
ஏன்னா கிபி 33ல அடுத்த வரக்கூடிய யூதர்களுக்கு ஃபர்ஸ்ட் திறவுகோல் சாவி யார் தான்? பேதுரு தான். கிபி 36ல வரக்கூடிய கொர்நேலியு அவர் தான் ஃபர்ஸ்ட் புறஜாதி, அவருக்கான திறவுகோல். யார் தான் போனாங்க முதல்ல? சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொன்னது யார் தான்? பேதுரு தான். அதனால தான் சாத்தானுக்கு நல்லா தெரியும் அப்ப யாரைத்தான் பிடிப்பார். இப்ப நம்ம ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? இந்த பஸ்காவின் நாட்கள் ரொம்ப முக்கியத்துவம். யாருக்கு? யாருக்கு? உண்மையான புது சிருஷ்டிக்கு. புரிஞ்சுச்சிங்களா? பாடத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அப்பனா ஏன் மைய பகுதியில பேதுருவே அவர் கூப்பிடுறார் தெரியுங்களா? ஏன் பேதுருவே கூப்பிடுறார்? அவருடைய கையில நாம் சில பாத்திரங்களாக இருந்தால், அவருடைய கையில நாம இங்க உடன்படிக்கை எடுத்த நாம் எல்லாரும் அவருடைய பாத்திரங்களாக இருந்தால், தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு யாரோ ஒரு சகோதரன் ஒரு சகோதரியா இருந்துட்டாருன்னா நாம் ரொம்ப கவனிக்க வேண்டும். ஒரு வினோதமான ஒரு சோதனை நமக்கு வரும். நீங்க நோட் பண்ணி வைங்க. தேவனுடைய கையில நாம் ஒரு பாத்திரமா இருந்தால், அது சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, நாம் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒண்ணு, நமக்கு ஒரு வினோதமான ஒரு சோதனை வரும். அது யாருக்கு வந்துச்சு? இப்போ பேதுருக்கு வந்துச்சு. அதான் சோ விசேஷமாய் பயன்படுத்துகிற சகோதர சகோதரிகளுக்கு தான் அதை கொடுப்பார். இது எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். பேப்டிசம் எடுத்த, உடன்படிக்கை எடுத்த அத்தனை பேருக்குமா? அப்பா எனக்கு கொடுக்க மாட்டார்ப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்படி இருந்தா கரெக்டா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் இதில் ஈடுபாடோடு இருக்கணும். தேவனே, எனக்கு கூட உம்முடைய விசேஷமான சோதனையை எனக்கு தாங்க. அதை நான் என்ன பண்ணணும்? நான் மேற்கொள்வதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு தரணும். அதனால விசேஷமான இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த சபையில அவருடைய கையில பாத்திரவான்களா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருப்பாங்கன்னு சொன்னா, திருப்பி ஒரு முறை ரீகால் பண்றோம். இந்த சபையில அவருடைய கையில, தேவனுடைய கையில பாத்திரவான்களா இருக்கக்கூடிய, அவருடைய வேலையை செய்யக்கூடிய, அவருடைய ஊழியத்துல இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் இருப்பாங்கன்னா, அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கும். இருக்குமா? இருக்கும். இது எச்சரிப்பின் குரல். இதை மேற்கொள்றது எப்படி? அதுக்கு தான் நம்ம போனோம் இல்லையா? அதுக்கு தான் நம்ம போகணும். வறுமை வரலாம், பொருளாதார சூழ்நிலை வரலாம், பிரச்சனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், போராட்டம் வரும். நமக்கேற்ற சூழ்நிலைகள் போன மாசம் இருந்திருக்கும், இந்த மாசம் இருக்காது, அடுத்த மாசம் இருக்காது. சூழ்நிலைகள் தவறும். நான் இன்னைக்கு திருந்திருவேன், நாளைக்கு திருந்திருவேன்ற சூழ்நிலைகள் மாறணும். இது எல்லாம் நமக்கு கண்டிப்பா நடக்கும். ஒரு நோக்கம் இல்லாம இருப்பது நல்லதா? ஒரு நோக்கமே, எங்க வந்தீங்க, எதுக்கு போனீங்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்றது ஒரு கரெக்டா? ஒரு நோக்கமே இல்லாமல் இருக்கிறத விட, நாம் எதற்கு வந்தோம், எதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம், ரொம்ப முக்கியமான பதம் இது. நாம் எதற்கு வந்தோம், எதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். இங்க அத்தனை பேரும் உடன்படிக்கை பண்ண புது சிருஷ்டி. இன்னும் கொஞ்சம் போல்டா சொல்லணும்னா, உண்மையான புது சிருஷ்டி, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த புது சிருஷ்டி. நான் எதற்கு வந்தோம், நாம் எதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இதெல்லாம் அனுமதி தான், கட்டாய அனுமதி தான். இந்த அனுமதியை நாம் என்ன பண்ணோம்? நாம் கூட பிறருக்கு, ஒருவேளை நீங்க இப்போ இங்க தனிப்பட்ட முறையில எல்லாம் நீங்க பார்க்கணும். நாம் எல்லாரும் ஒருவேளை என்னுடைய சகோதரனோ சகோதரியோ அவங்க இடர்கள் அடையறாங்க அப்படின்னா, அந்த இடர்களை அவர்கிட்ட போய் நீங்க சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். ஆனா அதை ரொம்ப தாழ்மையா, அந்த சொல்றதுனாலே அவங்க ஆயிடக்கூடாது, இடரல் ஆயிடக்கூடாது. அதனால தாராளமா நீங்க தனிமையா அவங்களுடைய
இடரல்களை நீங்க சொல்லலாம். சகோதரியே, சகோதரனே, உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, நீங்க உங்களை மேற்கொள்ளுங்க. அது எப்படி சொல்லணும்? ரொம்ப தாழ்மையா, ரொம்ப 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 தாழ்மையா. அதுவே அவங்களுக்கு என்ன ஆயிடக்கூடாது, இப்போ இடரல் ஆயிடக்கூடாது. ஒருவேளை நாம யாராவது இன்னொரு ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடரல் உண்டற மாதிரி இருந்தா அது என்ன பண்ணி ஆகணும்? இப்போ இம்மீடியட்டா அந்த இடரல்களை நாம் என்ன பண்ணணும்? தவிர்க்கணும். இந்த நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள், இதை தவிர்க்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு இடரல்கள் வராம நம்ம என்ன பண்ணணும்? செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்படித்தான் அவர் சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா? வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு. இப்ப என்ன சொல்லுது இந்த வசனம்? பேதுரு எப்படி சாக போறாருன்னு சொல்லுது இந்த வசனம். பேதுருவே, நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்லிட்டார். குணப்பட்டுட்டியா? நீ மனம் கசந்த இல்லையா? குணப்பட்டுட்ட, ஓகே. ஆனா நீ எப்படி இருக்க போற தெரியுமா? பாருங்களா, அவர் சொல்றாரு, நீ உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு. என்ன இடமா? இஷ்டமே இல்லாத இடம். உங்களை பார்த்து இப்ப சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப பேதுரை பார்த்து சொல்றார், ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கினாரா? இப்ப என்ன நடக்குது பாத்தீங்களா? என்ன நடக்குது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீ இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவாங்க. நாம கூட இப்போ இஷ்டமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இல்ல, இஷ்டமான இடத்துக்குன்னா நீங்க சபையை நினைச்சிடக்கூடாது. இஷ்டமான இடத்துக்கு நம்ம இஷ்டமான இடமா? இல்ல, தேவனுக்கு சித்தமான இடம், அவருக்கு இஷ்டமான இடம். அதான் சொல்றாரு, நீ உன்னை கொண்டு போவான் என்று உன்னை மெய்யாகவே சொல்ற. அப்படின்னா அவருக்கு இஷ்டமான இடம் இது. கொண்டு போனாங்க அவரை. பாருங்க, அவளை சிலுவையை அறையறுத்து கொண்டு போனாங்க. இப்ப என்ன சொன்னார் பேதுரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார், ஐயோ, கிறிஸ்துவுக்கு முன்னாடி நானா? அவரை நான் 3 முறை மறுதலிச்சிட்டேன், எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. என்னை தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, சிலுவையில நேரா அறையாதீங்க. என்னை எப்படி தெரியுமா அறையணும்? நீங்க இதுக்கு தகுதி இல்லாதவன், என்னை நீங்க தலைக்கீழா அரைஞ்சிருங்க. என்னை தலைக்கீழா நீங்க சிலுவையில அரைஞ்சிருங்க. தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்துட்டார். ஆனா யார்? பேதுரு. பாருங்க, இப்ப எந்த மாதிரி அவர் குணப்பட்ட பின்பு கிருபை கிடைச்சிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனா அவர் கொடுத்த அந்த திறவுகோள்களை அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், இப்போ மாத்திக்க மாட்டார். இப்போ பஸ்காவினுடைய இந்த நாட்கள் நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம். இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? பேதுருடைய கடைசி எண்ட், அவருடைய டெத் லெவலுக்கு வந்தாச்சு. நீ எப்படித்தான் சாவ போற? உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு உன் கையை கட்டுவாங்க, நீ கையை நீட்டுவ. நீட்டினாரா? நம்ம ரெடியா? நீட்ட ரெடியா? ரெடி ஆயிட்டுமா? இல்லைங்க பிரதர், இப்பதான் பொண்ணு பார்க்கறதுக்கு வரன்றாங்க, எப்படி ரெடி ஆகுறதுன்னு தெரியலையே. இப்பதான் கல்யாணம் ரெடி ஆயினுக்குது, எப்படி? இப்பதான் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் வந்திருக்குது, என்ன பண்றது? அது வரட்டும், அது வந்துட்டு தான் இருக்கும், வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இப்போ ரெடி ஆயிடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பஸ்கா நாட்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம். ஏன் இப்ப சொல்லுங்க, ஏன் முக்கியத்துவம்? பாடம் முடிச்சிட்டோம், நமக்கு என்ன முக்கியத்துவம்? அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த நிகழ்வுகளையும் சீஷர்களுக்கு நடந்த நிகழ்வுகளையும் ஒரு ஒரு கோர்வையா பார்த்தோம் இல்லையா? அதுல இருந்து நமக்கு தேவன் என்ன சொல்ல வராரு? உங்களுக்கு கூட இப்படி ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன், ஒரு கிராண்டட் ஆகி வரும், ஒரு சோதனை வரும். அந்த சோதனையில உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, தனிமைப்படுத்தி, உங்களை மெடிடேட் பண்ணி,
உங்களை பக்குவப்படுத்தி சோதனையை மேற்கொண்டு இருக்கணும்ன்றார். பாருங்களேன், கண்ணீர் விட்டு அழணும். பாவத்துக்காக கண்ணீர் விட்டு அழுங்க. என்ன சொல்றாருன்னா, கண்ணீர் மட்டும் இருந்தா அது தூங்குற நிலை. கண்ணீர் விட்டு அழுது, கண்ணீர் விட்டுக்கினே நான் அழுதுகிட்டே ஜெபம் பண்ணி இருக்கிறேன், டெய்லி நான் அழறேன், என்னுடைய பாவத்துக்காக அழறேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழற ஒரு நிலை எதுன்னா அது தூங்குறதுக்கு சமம். ஆனால் கண்ணீரோடு போராட்டம் இருக்குது இல்ல, அதுதான் கிறிஸ்து கெத்செமனில நடந்த ஒரு விஷயம். நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? அழுதுனே இருக்கிறது நோ யூஸ், அது தூங்குறதுக்கு ஈக்குவல். ஆனா அழுகை கூட எது வரணும்? இப்போ போராடணும், நிதானிக்கணும், மேற்கொள்ளணும். இது யார் செஞ்சா? கெத்செமனில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை செய்யணும். நாம் கண்ணீரோட போராட்டத்தையும் நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நம்மை நாமே நிதானித்து அந்த பாவங்களை நாம் மேற்கொள்ள நம்மை வழிநடத்துவார். ஸோ அப்படின்னா இந்த பஸ்காவின் நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நாம இது தொடர்ந்தாச்சு, வருகின்ற காலங்கள் முழுவதும் பஸ்கா வரை இதேவோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சிலுவை தியானங்கள், அவருடைய நினைவு கூறுதலுடைய பாடங்கள் தான் உங்களுக்கு வரப்போகுது. ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. என்ன இருக்க போகுதுன்னா, இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோமா அப்படின்றத நம்முடைய சகோதரர்கள், ஒருவேளை வரக்கூடிய சகோதரர்களும், நம்முடைய சபையில இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட இந்த பஸ்காவை பத்தி தான் இந்த நாள் முழுவதும், இந்த மார்ச் மாசம் வரையும் இதை ஒரு ஸ்பெஷலா அதை பத்தி பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆகவே இந்த நாட்கள் நமக்கு மிக பிரயோஜனமாக, நாம் தகுதிப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, இந்த நாட்கள் நாம் பரிசுத்தப்படுத்துவதற்கும், நம்மை நாமே நிதானித்து தனிமைப்படுத்தி மெடிடேட் பண்றதுக்கும், நாம் சோதனைகளை மேற்கொள்வதற்கும் இந்த நாட்கள் மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். அதனால தான் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றார், 3 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நாட்களை அனுசரிங்க, ஆயத்தமாருங்க, நீங்க ஆயத்தமாயிடுங்க அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த ஆயத்தத்தோடு நாமே நிதானித்து பகுத்தறிந்து, நாம் அந்த பாத்திரத்துல பங்கு கொள்வதற்கு ஒரு எல்லளவு நமக்கு தகுதி இல்லை, அதை தகுதிப்படுத்தி கொண்டு அதை சோதனைகள் வரும்பொழுது அதை மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் கொடுப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.